கடந்த 2-3 நாட்களாக என்னுடைய மனதிலே ஒரு பெரிய பாரம் வந்திருக்கிறது. Il y a depuis 2 ou 3 jours que j'ai un grand fardeau dans mon cœur. என்னுடைய சாட்சியின் ஒரு சில பகுதிகளையும் நான் சொல்ல வேண்டும் என்று. Je voudrais dire quelques parties de mon témoignage. எனக்கு தெரியும் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது செய்தார் என்றால் அதற்கு பல நோக்கங்கள் இருக்கும். Je sais que si le Saint-Esprit il fait des choses, il y a certains objectifs. இப்போ நான் போகும் இடம் எல்லாம் என்னுடைய சாட்சியை சொல்லுவது கிடையாது. Partout où je vais, je ne dis pas mon témoignage. ஏனென்றால் அநேகருக்கு என்னை தெரியாது. Parce que beaucoup ne me connaissent pas. தெரியாதவர்கள் கூட கர்த்தரால் பேசப்படும் அளவுக்கு சாட்சி சொல்லுபவர்கள் உண்டு. அப்படியானால் அதற்கேற்ற ஒரு சாட்சி இருக்க வேண்டும். Donc même si ceux qui ne connaissent pas, quelquefois c'est bon de dire le témoignage, mais c'est bon de partager le témoignage à des gens qu'on connaît aussi. நான் ஒரு பிரபல பயங்கர மந்திரவாதியாக இருந்தேன். J'étais un grand magicien. 7 குட்டி சாத்தான்களை வைத்திருந்தேன் பாக்கெட்டுக்குள்ளே. J'avais des 7 petits démons dans ma poche. அப்படி ஏதாவது ஒரு சாட்சி இருந்தால் தெரியாதவர்களும் வாயை பிளந்து கொண்டு கேட்பார்கள். Et si on a des témoignages comme cela, on peut dire aux gens qui ne me connaissent pas, là ils vont m'écouter. நமக்கு இருக்கிற சாட்சியை சொன்னால் கேட்க வந்தவனும் நித்திரையாகி விடுவான். Et si moi je dis mon témoignage, même celui qui est venu écouter, il va s'endormir. ஆனால் இந்த சபைக்கு உங்கள் சபைக்கு நான் 17 வருஷங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். Donc moi je viens dans votre église depuis 17 années. உங்களில் அநேகருக்கு என்னை நன்றாக தெரியும். Beaucoup d'entre vous me connaissez bien. அதனால் தானோ என்னவோ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் ஏவுகின்றதாக நான் நினைக்கிறேன். Je pense c'est peut-être pour ça que le Saint-Esprit veut que je partage mon témoignage avec vous. ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் காணப்படுகின்ற இந்த சுரேஷ் என்கின்ற நபர் ஒரு அற்புதம். Donc cette personne que vous voyez Suresh, c'est un miracle. அநேகர் என்னிடத்திலே வந்து ஒவ்வொன்று கேட்பார்கள். Beaucoup viennent à moi et me posent des questions. எனக்கே பதில் தெரியாது. Et moi je ne sais pas la réponse. இப்போ நம்முடைய பாஸ்டர் ஐயா கூட வந்தவுடன் நேற்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். Pasteur qui est venu hier, il m'a posé une bombe aussi. என்னை பார்த்து சொல்லுகிறார் நான் ஒரு ஸ்காலர் என்று. Il m'a dit je suis quelqu'un qui est éduqué. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன சொல்றது +2 ன்னு சொல்றீங்களே A level advanced level Quelqu'un de niveau bac. அது கூட படிக்காத. Même ça j'ai pas étudié. நான் பாடசாலையை விட்டு ஓடி போனவன். Je suis quelqu'un qui a laissé tomber l'école et j'ai couru. பாடசாலையிலே நன்றாய் படிப்பேன் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். J'étudiais bien à l'école. ஆனால் நான் படிப்பதற்காக அடி வாங்குவேன். Mais pour travailler, il fallait qu'on me frappe. ஏனென்றால் நான் படிப்பது பாடல். Parce que moi ce que j'apprenais c'était les chants que j'aimais bien. வகுப்பிலே பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன். Et en apprenant c'était les chants que je préférais. பாடம் படிக்க மாட்டேன். Mais les leçons j'apprenais pas. இன்னொரு கதையை நான் அடிக்கடி சொல்லுவேன். Une autre histoire que je dis souvent. என் அம்மா என்னை பார்த்து சொல்லுவார். Ma mère elle me disait souvent. உன்னை பெத்ததுக்கு பதிலா ஒரு எருமை மாட்டை பிடிச்சு வயல்ல விட்டுருக்கலாம்டா. Elle a dit au lieu de te mettre au monde, j'aurais dû acheter un buffle et le mettre dans un champ. பெற்றாராலும் நண்பர்களாலும் எல்லாராலும் உருப்பட மாட்டேன் என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு ஆள் நான். Moi je suis une personne qui par mes parents, par mes amis, j'avais été scellée en disant que je ne ferais rien de ma vie. என் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களிலே மரணம் என்னை தேடி வந்தது. Et dans ma vie, par plusieurs occasions, la mort est venue à moi. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? Mais le Seigneur, qu'est-ce qu'il a fait? சாக வேண்டியவனை உயிரோடு வைத்திருக்கிறார். Celui qui devait mourir, il l'a gardé vivant. எருமை மாட்டை கர்த்தருடைய மந்தையில் சேர்த்து Le buffle, il l'a mis dans son troupeau. இன்றைக்கு பயன்படுத்துகிறார். Et il m'utilise. A level படிக்காதவனை celui qui n'a même pas le bac உலகத்தின் பல பெரிய சர்வகலாசாலைகளுக்கு கொண்டு சென்று பல கலாநிதி பட்டங்களை வாங்க வைத்து il va emmener dans toutes les universités, plusieurs universités du monde, et il m'a permis d'avoir beaucoup de diplômes. ஒரு அற்புதமாக இந்த உலகத்திலே என்னை வைத்திருக்கிறார். Et il m'a mis en tant que miracle sur cette terre. நான் ஒரு அற்புதம். Moi je suis un miracle. அதனுடைய சில விஷயங்களை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Et c'est cela que je voudrais partager avec vous. அதற்கு பிறகு நான் ஒரு 11:30 மணி அளவில் நான் வார்த்தையை உங்களுக்கு பேச ஆரம்பிப்பேன். Donc vers 11h30 je commencerai la parole de Dieu. சாட்சியின் ஏதாவது ஒரு பகுதியை மறுபடி நாளை காலை சொல்ல ஏவப்பட்டால் சொல்லுவேன். Si je suis poussé à dire une autre partie de mon témoignage demain matin, je vous le dirai. நான் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை ரொம்ப விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. அது அநேகருக்கு தெரியும். Le témoignage de mon salut, je ne veux pas le dire vraiment beaucoup parce que beaucoup connaissent. கொஞ்சம் சொல்லுகிறேன். Je vais dire un peu. நான் பிறந்தது ஒரு இந்து குடும்பம். Moi je suis né dans une famille hindouiste. மிகவும் வைராக்கியமான இந்தியர்கள். C'est des Indiens qui étaient vraiment très fiers. இந்தியாவில் தேவக்கோட்டையை சேர்ந்தவர்கள். C'est des gens qui appartenaient à une certaine région. பணக்காரர்கள். C'était des gens aisés. சொத்துக்காரர்கள். Ils avaient beaucoup d'héritage. ராஜவம்சம் என்றெல்லாம் சொல்வார்கள். On dit même qu'ils sont des descendants royaux. இதனால் அவர்கள் இலங்கையிலேயும் காணி நிலங்கள் எடுத்து இலங்கையின் கண்டியிலே அவர்கள்
ஹாலிடே ரிசார்ட் வைத்திருந்தார்கள். Donc ils avaient à Kandy, ils avaient des endroits où ils allaient pour les vacances. ஆகவே பிள்ளை பேற்றுக்காக அவர்கள் கண்டிக்கு வருவது வழக்கம். Donc ils venaient souvent à Kandy. அதனால் நான் பிறந்தது இலங்கையிலே. Donc moi je suis né au Sri Lanka. ஆனால் பிறந்ததிலிருந்து நான் சிங்களவர்களோடு பழக அனுமதிக்கப்படவில்லை. Mais depuis que je suis né, on m'a pas autorisé à avoir des relations avec les Singalais. சிங்களவர்கள் என்றால் நமக்கு வேலைக்காரர்கள் என்று தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு Et வந்தது. moi on m'a appris que les Singalais ce sont des serviteurs. தமிழர்களிலும் கூட எல்லாரோடும் பழக முடியாது. Même avec les Tamouls on ne peut pas avoir de relations avec tout le monde. ஏனென்றால் தாழ்ந்த ஜாதிக்காரர்களாய் இருப்பார்கள் என்று. Parce qu'il y aura des gens de basse caste aussi. ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரர் என்னுடைய அம்மாவை வந்து அழகானவர் என்று இந்த கன்னத்தை இப்படி பிடித்து கொஞ்சி விட்டார். Une personne de basse caste, elle a saisi la joue de ma mère, elle a dit que qu'elle était quelqu'un de très belle. உடனே அந்த இடத்துக்கு பசுமாட்டை கொண்டு வந்து Ils ont emmené tout de suite une vache là-bas. அந்த நேரத்திலேயே பால் கறந்து Ils ont trait du lait de cette vache. அவரை பால் நீராட்டி அவரை தீட்டு கழித்தார்கள். Et ils l'ont lavé avec le lait de vache et ils l'ont enlevé la souillure qu'il y a eu sur elle. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களை நாங்கள் அண்டக்கூட கூடாது. Les chrétiens, il fallait même pas les approcher. ஏனென்றால் அவர்கள் வெள்ளைக்காரருடைய தெய்வத்தை வணங்குகின்றவர்கள். Parce qu'ils adorent le Dieu des Blancs. இயேசு தாழ்ந்த ஜாதியினருடைய தெய்வம். Jésus, c'est le Dieu des gens de basse caste. ஆகவே இயேசு என்ற அந்த வார்த்தை கூட நம்முடைய வாயிலே வந்தால் வாயை கழுவ வேண்டும், அவ்வளவு தீட்டு. Et donc même si on prononce le mot Jésus, il fallait se laver la bouche parce que c'était une souillure. 3 வயதிலே இருந்து வீட்டிலே தேவாரம் பாடி மந்திரம் சொல்லி பூஜைகள் நடத்துவது என்னுடைய பொறுப்பு. Moi, à partir de l'âge de 3 ans, c'était ma responsabilité de faire toutes les cultes de hindouistes. அதிகாலையிலேயே எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி அப்புறம் அந்த பூஜைகளை ஏறெடுக்க வேண்டும். Dès le matin, je me levais, je me douchais dans l'eau froide et il fallait que je fasse toutes les cérémonies de culte. படித்த கல்லூரிக்கு விபூதியோடு போக வேண்டும். ஆனால் படித்த கல்லூரி ஒரு கிறிஸ்தவ கல்லூரி, கண்டி ட்ரினிட்டி காலேஜ். Mais vous voyez que moi, quand j'allais à l'école, il fallait que je mette du boudi sur le front. Mais pourtant, j'étais dans une école chrétienne qui était proche de Kandy. நண்பர்களோடு பழக முடியாது. Je pouvais pas avoir de relation avec les amis. சிங்களமும் தெரியாது. Et je ne sais pas y aller non plus. ஆங்கிலம் வராது. J'arrivais pas l'anglais. தமிழ் 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 தமிழ். C'est tout le temps le tamoul que j'arrivais. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது Et quand je vivais ainsi, என்னுடைய சகோதரி ஒரு தூர இடத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். ma sœur, elle travaillait à peu près assez éloignée. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ட்ரெயின் எடுத்து ரயிலிலே, ஏனென்றால் எங்களுக்கு ரயிலிலே எல்லாம் செல்வதற்கு இலவசமாய் எங்களுக்கு இருந்தது இந்தியாவிலும் இலங்கையிலும். Et tous les vendredis, je prenais le train pour aller la voir, donc parce que le train était gratuit pour nous. வேண்டிய நேரம் எந்த ரயிலில் வேண்டுமானாலும் ஏறி போகலாம். Donc je pouvais prendre n'importe quel train pour y aller. டிக்கெட் வாங்காம. Sans acheter le billet. அப்படி நான் ரயிலிலே போவேன் என்னுடைய அக்காவிடத்துக்கு. Donc j'allais chez ma grande sœur en train. போய் அங்கே அவருக்கு பூஜை நடத்துவேன். Donc et je faisais le culte hindouiste pour elle. அப்படியே இரவு அக்காவோடு தங்கி விட்டு அடுத்த நாள் வருவேன். Et je restais chez elle le soir et je rentrais le matin. ஒரு வெள்ளிக்கிழமை 1979 ஆண்டு En 1979, ஒரு வெள்ளிக்கிழமை அன்று நான் அக்காவுக்கு அப்படி பூஜை செய்வதற்கு போயிருந்த போது, un vendredi quand j'ai été chez ma sœur faire le culte hindouiste, அவருடைய அறையிலே இருந்த அந்த தெய்வ படங்கள் சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருந்ததை கண்டேன். j'ai vu que tous les photos des dieux, tous les statuettes hindouistes ont été enlevées. எனக்கு கோபம் வந்தது. Je me suis fâchée. யாரை கேட்டு இவற்றை அகற்றினீர்கள் என்று J'ai demandé கேட்டேன். à qui tu as demandé pour l'enlever. அவ அக்கா மிகவும் பவ்யமாக எனக்கு சொன்னார். என்னுடைய அக்கா பயங்கர முரடு. Et pourtant ma grande sœur, elle était quelqu'un d'assez brutal. எங்க அம்மா மாதிரி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. Comme telle mère telle fille, hein. எங்க அம்மா எப்படின்னு சொன்னா, Et comment elle est ma mère? அவங்க வந்து வாயால பேசுறதை விட துப்பாக்கியால தான் கூடுதலா பேசுவாங்க. Plus que parler avec la bouche, elle préfère parler avec le fusil. நமக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தபடினால் நிறைய பேர் நம்முடைய வீடுகளில் வாடகைக்கு இருந்தார்கள். Parce on avait beaucoup d'héritage, beaucoup de gens louaient des maisons chez nous. வாரம் வாடகை வாங்குவதுதான் அம்மாவினுடைய வழக்கம். Et le travail de ma mère, son habitude, c'est d'aller récupérer les loyers de nos maisons. வாடகை ஒரு நாள் பிந்து விட்டாலும், si le loyer il tardait d'un seul jour, ஏன் எதற்கென்றெல்லாம் கேட்காமல் elle demande pas pourquoi, துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போய் முழங்காலுக்கு கீழே சுடுவார். et elle prenait le revolver et allait tirer. அதுதான் என்னுடைய அம்மா. Et ça c'est ma mère. ஆகவே வாடகை எல்லாம் நேரத்துக்கு வந்துவிடும். Donc le loyer arrivait à l'heure. இது நான் கண்ணால் கண்ட விஷயம். Ça c'est ce que j'ai vu de mes yeux. தன்னுடைய சொந்த அண்ணனையே சுட்டு, elle a tué sa propre mère. நான் ஒரு வயது குழந்தையாய் இருக்கும் பொழுது என்னை ஒரு கையிலே வைத்துக்கொண்டு மத்த கையால் அண்ணனை சுட்டிருக்கிறார். Et il paraît qu'elle avait un bébé mon frère de bébé en d'une main et avec l'autre main avec une fusil elle tirait sur son frère. இதெல்லாம் இலங்கையிலே ஆயுத கலாச்சாரம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சங்கதி.
சங்கதிகள். Ça, tout cela, c'était vraiment avant la culture des armes, tout cela, ce que je raconte. அப்படிப்பட்ட அந்த அம்மாவின் மகள் எப்படி இருப்பார்? Et le fils de cette mère, la fille de cette mère, comment elle sera? அவர் மிகவும் பவ்யமாக Et elle aussi, elle était quelqu'un de conquérante, எனக்கு vaillante. சொன்னார். Qu'est-ce qu'elle a dit? பாபுன்னு தான் சொல்லுவாங்க. பாபு யோசிக்காத, நீ பேசாம இன்னைக்கு பூஜை கீஜை பண்ணாம இரு, நாளைக்கு காலையில ஒரு அண்ணா வந்து உன்னோட பேசுவார். Elle a dit, aujourd'hui, c'est pas la peine de faire le culte hindouiste. Demain, tu vas voir, il y a un monsieur, un frère qui va venir et il va parler. நானும் வெறுப்போடு படுத்து விட்டேன். Et moi, je me suis couchée irritée. அடுத்த நாள் வந்தார் ஒரு அண்ணா. Et le lendemain, il y a un frère qui est venu. அது வேறு யாரும் அல்ல, ஒரு பாஸ்டர். C'était personne d'autre, c'était un அந்த pasteur. பாஸ்டர்னுடைய பெயர் பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன. Et c'était le pasteur Bosco. ஒரு அருமையான தேவ மனுஷன். C'était un bon serviteur de Dieu. கடைசியாக அவர் ஞானஸ்நானம் கொடுத்தது எனக்கு தான். Et le dernier baptême qu'il a fait, c'était pour moi. எனக்கும் என்னோடு சேர்ந்த சிலருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து அப்புறம் அவர் ஆண்டவருக்குள் நித்திரை அடைந்து Il விட்டார். a fait pour moi et pour les autres gens qui étaient avec moi. Il est mort dans le Seigneur. அவர் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி பேசினார். Et lui, il m'a parlé à propos du Seigneur. அவர் ஆண்டவரை இயேசுவை பற்றி பேசும் பொழுது எனக்கு வெறுப்பாய் இருந்தது. Et moi, quand il m'a parlé à propos du Seigneur Jésus, moi j'étais irritée. நிறைய பேசினார். Il m'a parlé beaucoup. நான் ஒன்றையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. Et moi, je n'ai pas voulu entendre. எரிச்சலாய் இருந்தது. Et j'étais irritée. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் மாத்திரம் என் உள்ளத்திலே அப்படியே பதிந்து விட்டது. Mais une seule chose qu'il m'a dit est restée dans mon cœur. அவர் சொன்னார், Il m'a dit, இந்த தேவன் ஆண்டவர் இறைவன் மனுஷனாய் வந்தாராம். le Seigneur, ce Dieu, il est venu en tant qu'homme sur la terre. அப்படி வந்த அந்த மனுஷன் தான் இயேசுவாம். Et cet homme-là, c'est Jésus. இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக கொல்லப்பட்டு இறந்தாராம். Jésus, il a été tué pour nous, pour nos péchés, il est mort. இப்ப எனக்கு இந்த மனுஷனை பார்க்க பைத்தியக்காரனை பார்ப்பது போல இருந்தது. Et moi, quand je le voyais, j'avais l'impression de voir un fou. என்ன வியாபாரி ஐயா இவன்? Et j'ai dit, mais c'est quoi ce commerce? நான் ஒரு இந்து. Moi, je suis un hindou. 33 கோடி தேவர்கள் உண்டு எனக்கு. J'en ai plus que 33 000 dieux et déesses. அவங்க எல்லாரும் பெரிய பெரிய தெய்வங்கள். Et tous, ce sont des grands dieux et déesses. அவ்வப்போது யாராவது அவதாரம் எடுத்து வந்தாலும் Et si l'un d'entre eux, il prenait une forme et il venait, அவர்கள் பயங்கர வீரர்களாய்த்தான் சாதனைகளை புரிவார்களே ஒழிய ils étaient des vaillants et ils faisaient des grandes choses. யாரிடமும் அடி உதை வாங்க Ils மாட்டார். prenaient jamais des coups avec les gens. அப்படிப்பட்ட என்னிடத்திலே Et avec quelqu'un comme moi, தங்களுக்கு இருக்கிற ஒரே தெய்வத்தை பற்றி ஒருவன் et பேசுகிறான். lui, il parle du seul Dieu qu'il a. அந்த ஒரே தெய்வம் மனுஷனாய் ஒரு தரம் வந்தாராம். Et ce seul Dieu, il est venu en tant qu'homme une seule fois. வந்து பயங்கரமாய் அடி வாங்கி செத்து போனார். Il est venu, il a pris autant de coups et il est mort. நான் என்னுடைய 33 கோடி வீரர்களையும் விட்டுவிட்டு கேவலம் இந்த கோழையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? Mais comment je vais abandonner mes 33 000 vaillants dieux et déesses et apprendre quelqu'un qui est vraiment sans courage? இதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Et ça, je ne pouvais pas le comprendre. ஆனால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். Mais je vais le dire rapidement. இயேசுவின் மரணம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை வைத்தே என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக நான் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாய் மாறினேன். Rien qu'en mettant la mort de Jésus-Christ, il a fait que je suis devenu un croyant de Jésus. அவருடைய மரணம் எனக்கு ஜீவனை தந்தது. Sa mort à lui a donné la vie pour moi. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு Quand j'ai accepté Jésus, என் வீட்டுக்கு போனேன். je suis allé chez moi. அம்மாவிடம் சொல்லுவேனா? Est-ce que je vais le dire à ma mère? சொன்னா என்ன நடக்கும்? Vous savez qu'est-ce qui va se passer? ஆகவே நான் சொல்லவில்லை. Donc je ne l'ai pas dit. ஆனால் வல்லமை போல நான் என்னுடைய அந்த மந்திரங்களை தேவாரங்களை பூஜைகளை செய்தேன். Et moi j'ai fait tous les cultes hindouistes comme நான் d'habitude. இன்னும் கிறிஸ்தவ சபைக்கு போனது கிடையாது. Parce que je ne suis allé jamais dans une église chrétienne. பைபிள் கண்டது கூட கிடையாது. Jamais vu de Bible. இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி இதெல்லாம் தெரியவே தெரியாது. Je ne connaissais même pas Père, Fils, Saint-Esprit. எனக்கு தெரிந்தது இயேசு செத்தார், அவர் பாவ மன்னிப்பு ஜெபம் ஒன்றை செய்ய சொன்னார், சொன்னேன், நன்றாய் இருந்தது. இப்போ எனக்கு நான் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் என்ற உணர்வு மாத்திரம் வந்திருக்கிறது. Et tout ce qu'il m'a dit que Jésus est mort et que moi j'ai fait la prière de la repentance et que j'ai accepté Jésus. C'est tout ce que je savais. ஆகவே என்னை பொறுத்தவரை நான் ஒரு இயேசு பக்தனாய் விட்டேன். Et d'après moi, j'étais quelqu'un, un croyant de Jésus, c'est tout. ஆகவே வீட்டிலே வந்து காலை மாலை பூஜை செய்யும் பொழுது Et chez moi, quand je faisais le culte hindouiste, நான் சொன்னேன், இயேசு பெருமானே, இப்படிதான் சொல்லுவேன். et je disais, mais Maître Jésus, உங்களுக்கு பாடுகிற தேவாரம் எல்லாம் எனக்கு தெரியாது. moi je connais pas les chants qu'on chante pour vous. உங்களுக்கு ஓத வேண்டிய மந்திரங்கள் எனக்கு தெரியாது. Moi je connais pas toutes les prières qu'il faut vous chanter. ஆகவே நான் இந்த தெய்வங்களுக்கு ஓதுகிற மந்திரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்று. Et j'ai dit, moi tous les chants que je vais chanter pour ces dieux qui sont accrochés, je vais les chanter, prenez-les. ஆகவே நான் இயேசுவை மனதில் நினைத்துக்கொண்டு, இயேசுவே தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி என்று நான் இயேசுவுக்கு தேவாரத்தை பாடினேன். Et moi je chantais les chants hindouistes à Jésus.
இயேசுவாய நமக இயேசுவாய நமக இவ்வளவுதான் எனக்கு தெரியும். Et tout, c'est tout ce que je savais. ஒரு வாரம் அப்படியே ஓடியது. Et j'ai passé une semaine ainsi. அடுத்த வெள்ளிக்கிழமை ஆசையாக போனேன். Vendredi d'après, அடுத்த வெள்ளிக்கிழமை ஆசையா போனேன் அக்கா கிட்ட. et vendredi après, j'ai été chez ma sœur. இந்த தடவை ஆசையாய் போகிறேன், ஏனென்றால் இந்த இயேசு பெருமானை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து Et கொள்ள முடியும் avec le என்று. désir en disant, je vais savoir un peu plus à propos de Maître Jésus. அப்போ அக்கா சொன்னார், நாளைக்கு காலையிலே சர்ச்ல ஒரு கூட்டம் இருக்குது வா அப்படின்னு. Elle m'a dit, demain matin, il y a à l'église une réunion, viens, on va aller voir. விரத கூட்டம். C'était vraiment une réunion de jeunes. விரதம் இருந்து இயேசு பெருமானை வணங்குகின்ற அந்த பூஜைக்கு என்னை கூப்பிட்டார். Elle m'a appelé pour ce culte où on jeûnait pour அதற்கு aller நாம் assister. சொல்லுவது உபவாச கூட்டம் என்று. C'est ce qu'on dit pour jeûner et prier. சோ காலையிலேயே விரதம் இருந்து நான் அந்த முதல் தடவையாக இயேசு கோயிலுக்கு போகிறேன். Et moi aussi, pour la première fois, j'ai jeûné et puis j'allais dans l'église de Jésus. ரொம்ப ஆசையா இருந்தது. Et j'avais vraiment le désir. கண்டதே இல்ல. J'ai jamais vu. இயேசுவோட உருவம் எப்படி இருக்கும்? Je me suis dit comment il va être Jésus. அப்படியெல்லாம் பயங்கரமா கற்பனையோட போனேன். Et j'étais avec plein d'imagination en y allant. போனா பொசுக்குன்னு போயிருச்சு. Une fois que j'ai été, il n'y avait rien du tout. அங்க J'étais போனா déçue. ஒரு சின்ன ஒரு ஹால். Il y avait juste un bâtiment. இப்படி Une salle. நாக்காளி பெஞ்ச் பெஞ்சா Il y போட்டிருக்காங்க. avait des bancs partout. இயேசுட ஒரு படம் கிடையாது, ஒரு விக்கிரகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. Pas de photo de Jésus, pas de statue, rien. கிறிஸ்தவ ஐயர் ஷார்ட் போட்டிருக்காரு. Et கிறிஸ்தவ ஐயர் le, ஷார்ட் போட்டிருக்காரு. le pasteur, le prêtre de Jésus, il avait une chemise. ட்ரவுசர் போட்டுக்கிட்டு Il இருக்காரு. avait un pantalon. நாதஸ்வரம் மேளத்துக்கு பதிலா என்னமோ இந்த மாதிரி நீட்ட வயலின் ஒன்னு வச்சிருக்கான். Et à la place d'avoir la grande trompette இதுக்கு- hindouiste, il avait quelque chose de long. கிட்டாருக்கு நான் வச்ச பேர் தான் நீட்ட வயலின். La guitare plutôt. எனக்கு Le ரொம்ப violon, le அப்ப guitare, நான் le வந்த violon. உடனே அந்த ஐயர் பாஸ்டர் என்னை முன்னாலே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார். Ce prêtre, ce pasteur, il m'a mis devant. உட்கார்ந்தா நல்லா இருக்கு, மனசுக்கு நல்லா Et இருக்கு. c'était bien dans mon cœur. ஆனா Mais பயங்கர போரிங்கா இருக்கு. je m'ennuyais. என்னடா அப்படி செருப்போட வந்துட்டோம். J'étais rentré avec mes ஒரு sandales. கோயில்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கணும், இது சும்மா ஒரு ஹால். என்னடா J'ai இது? dit, mais ça ressemblait pas à une église. அப்புறம் வந்து அவங்க பாட்டெல்லாம் பாட தொடங்கிட்டாங்க. Et ils ont commencé à chanter. அவங்க பாடி Et une fois qu'ils ont chanté, பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா மேல எனக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, அந்த காலத்துல நாங்க பாடின நிறைய பாட்டுகள் இல்ல ஒண்ணுதான் ஐயா பாடினது, இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. et je connais qu'un des anciens chants que pasteur Pradap Singh a chanté aussi. என்ன ஆனந்தம்னு படிச்சாங்க. Quel est ce chant? எஸ்கசே கவனிங்க. அப்படி நான் உட்கார்ந்துருக்கேன். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு காவு காவுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. Et tout à coup, tout le monde, tous ils ont commencé à lever la main, à crier. எனக்கு தெரியல என்ன Et பண்றாங்கன்னு. moi, je savais pas qu'est-ce qu'ils faisaient. இப்படி இப்படி பார்த்தேன். Et une fois que j'ai regardé, ஓ இப்படிதான் சாமி கும்பிடுறதோ. et j'ai dit, est-ce que c'est comme ça qu'il faut adorer நமக்கு leur தெரிஞ்ச Dieu? விதத்துல நானும் இப்படி இருந்துகிட்டு, இயேசு பெருமானே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை புகையும் போன்ற தேச நெந்த நினைடு நிலையிலே அப்படி இப்படின்ட்டு நானும் இப்ப உண்மையா சொல்றேன், சர்ச்சில் இருந்து இயேசு சாமி இப்படித்தான் நான் கும்பிட்டேன். Et moi aussi, j'étais en train de faire ma prière hindouiste devant Jésus. சரியா படல. Ça paraissait pas bien, ça allait pas bien, ça எல்லாரும் collait pas. என்னமோன்னு சொல்றானுங்க. J'ai dit, il disait quelque chose. அள்ளிக்கிட்டு போறதா, அள்ளிக்கிட்டு போறியா, அள்ளிக்கிட்டு போறியா. Un genre de Alléluia, je sais pas, quelque chose comme ça. நல்லா கவனிச்சா Et si j'ai bien écouté, அல்லேலூயா. c'était Alléluia. நாமளும் அதை சொல்லி பார்ப்போம். Et j'ai dit, moi aussi, je vais அப்படி essayer. நானும் கொஞ்சம் அள்ளிக்கிறியா ஊத்திக்கிறியா சொல்லி பார்த்தேன். Et lui aussi, il a essayé de prononcer Alléluia. கொஞ்ச நேரத்துல எனக்கு நாக்கெல்லாம் தட்டுமாறுது. Et après, ma langue, elle commençait à se mélanger. அப்படி வந்து யாரோ நெருப்பு அப்படியே நீ வைக்கிற மாதிரி இருந்தது. J'avais l'impression qu'il y avait un charbon ardent qui a été mis sur mes lèvres. கொதிக்குது எனக்கு. Ça brûlait. என்னடான்னு பாக்குறேன், பயங்கரமா கொதிக்குது எனக்கு. சுத்தி வர அப்படியே நெருப்பு எரியுற மாதிரி. Et je sentais que ça brûlait dans ma bouche et j'ai un feu autour de moi. அப்படியே கத்தணும் மாதிரி வருது. J'avais envie de crier. கத்துனா என்னென்னமோ எல்லாம் வருது. Et quand j'ai commencé à crier, mais வாயை n'importe qui மூடிக்கிறேன். sortait. J'ai fermé ma bouche. மந்திரம் மாதிரி இருக்குது. Ça ressemblait à une genre de நான் prière. படிச்சது இல்லையே இந்த Et c'est மந்திரம். pas moi qui ai étudié அப்ப அது ça. என்னவா இருக்கும் யாருக்கு தெரியும்? Mais je savais pas qu'est-ce que அப்ப c'était. எனக்கு அந்நிய பாஷையை பத்தி தெரியாது, Moi, je connaissais pas le nom des பரிசுத்த langues. ஆவியானவரை பத்தி Je தெரியாது. ne connaissais pas le Saint-Esprit. அப்போ நான் வந்து அப்படியே இருக்கும்போது அந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து டக்குன்னு சொல்றாரு, தம்பி Et le pasteur, il est arrivé, il m'a dit, mon frère, உனக்கு ஆண்டவர் ஒரு வரம் கொடுத்துட்டார், le Seigneur, il t'a donné un don. ஆகவே நீ பேசு. Il a dit, vas-y, parle. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், வருது இல்லையேன்னு. Mais j'ai dit, mais ça vient pas. வாரதான் தான் Il a பேசணும். dit, parle ce qui vient. அப்ப பரவாயில்லன்னு நான் அப்படியே கத்த ஆரம்பிச்சேன். Et j'ai commencé à crier.
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைத்து அந்நிய பாஷையை நான் பேச ஆரம்பித்தேன். J'ai reçu l'onction du Saint-Esprit et j'ai commencé à parler en langue. எப்போது தெரியுமா? Vous savez quand? அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று தெரியவே தெரியாத பொழுது. Quand je ne savais même pas qu'il y avait une chose comme cela qui existait. பிற்காலத்தில் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர்ல படிக்கும் பொழுது, அமெரிக்காவிலே படிக்கும் பொழுது எத்தனையோ பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பண்டிதர்கள் வந்து எனக்கு நிரூபிக்க பார்த்தார்கள் அந்நிய பாஷையிலே பேசுவது இப்பொழுது கிடையாது என்று. Quand j'ai étudié à l'institut, à la théologie aux États-Unis, en Angleterre, ils m'ont dit que le don des langues n'existe pas, le parler en langue n'existe pas. அவ்வளவு செக்யூலர் யூனிவர்சிட்டிஸ்ல படித்த நான், Et moi qui ai étudié à cette université, இன்றைக்கு ஒரு பெந்தெகோஸ்தே காரணமாக இருப்பதற்கு காரணம் ஆவியானவர் என்னை தொட்ட விதம். quelle est la raison? Parce que je suis un pentecôtiste, parce que le Saint-Esprit m'a touché. இந்த பாஸ்டரிடம் கேளுங்கள் என்ற அந்த நிகழ்ச்சியிலே ஒன்றிலே அந்நிய பாஷை உண்மையா என்ற கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Regardez, quand il demande est-ce que c'est vrai le don des langues, le parler en langue, je dirais, je donne la réponse. என்னுடைய ஆழமான விசுவாசங்களில் ஒன்றுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், அபிஷேகம், அந்நிய பாஷை. Vraiment dans la profondeur de ma croyance, c'est le don de l'esprit, le parler en langue et l'onction de Saint-Esprit. ஆகவே தான் எங்களுடைய பைபிள் காலேஜிலே சட்டப்படி அவர்கள் 1 மணி நேரம், இப்பொழுது அது அரை மணி நேரத்துக்கு குறைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாய் அந்நிய பாஷை மாத்திரம் பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப வேளையும் உண்டு. Dans notre institut biblique, sûrement il faut prier en langue au moins pendant 2 demi-heures par jour. இப்போ அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, Mais maintenant, mes bien-aimés, la parole dit பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது que l'onction, quand le baptême du Saint-Esprit arrive, நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். que nous serons fortifiés et nous serons des témoins. எனக்கு அந்த வசனம் கூட தெரியாது. Moi, je ne connaissais pas ce verset, ஆனால் அந்த பலம் வந்திருக்கிறது. mais cette force est venue. உடனே நான் அன்றைக்கு அந்த அபிஷேகம் வந்த உடனே அந்த பாஸ்டர் எனக்கு வந்து சொன்னார், Et quand j'ai reçu cette onction, ce pasteur, il est venu me dire, போய் இந்த உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மேல் கையை வைக்கும்படி. il a dit, va poser les mains sur les gens qui étaient assis. நான் போய் அவர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்களும் என்னை போல கத்த ஆரம்பித்தார்கள். Et moi, quand j'ai commencé à imposer les mains à ces gens, eux aussi, ils ont commencé à crier comme moi. பிறகுதான் எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னை அபிஷேகித்த அதே நேரத்திலே என்னை ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகித்து மற்றவர்களுக்கு கை வைத்து ஜெபிப்பதற்கும் அப்பொழுது அவர்களுக்கு அபிஷேகம் கிடைப்பதற்கும் என்னை Et அழைத்திருக்கிறார். c'est plus tard que j'ai su que le Seigneur, il m'a oint afin que moi, je devienne une source de bénédiction, que j'ai le Saint-Esprit pour les oindre et que eux, ils parlent aussi en langue. அதற்கு பிறகு நான் இடையிலே ஒரு கதையை பிறகு சொல்லுகிறேன். ஆனால் அதற்கு பிறகு அந்த சபையிலே கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்தினார். Et après cela, comment le Seigneur, il m'a utilisé dans cette église. பெரிய பெரிய பிசாசுகளை எல்லாம் துரத்த கர்த்தர் என்னை Le பயன்படுத்தினார். Seigneur, il m'a utilisé afin que je chasse des démons. அந்த சபையிலே ஒரு தீர்க்கதரிசியாக நான் அங்கீகரிக்கப்பட்டேன். J'ai été accepté en tant que prophète dans cette église. 11 வயது எனக்கு. 11 வயது. J'avais 11 ans. ஆனால் அந்த சபையின் தீர்க்கதரிசியாக, அந்த சபையின் பிசாசு விரட்டும் அபிஷேக சுகமளிக்கும் ஊழியக்காரனாக நான் பயன்படுத்தப்பட்டேன் பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன Et மூலமாக. j'ai été utilisé dans cette église de pasteur Bosco pour prophétiser, pour chasser les démons et pour faire des miracles. சபை ஆராதனையிலே என்னுடைய முதல் பிரசங்கம் 13வது வயதிலே செய்தேன். Et le premier prédication que j'ai fait dans cette église, c'était à 13 ans. 18 வயதிலே 3 சபைகளுக்கு தலைமை போதகராக நான் ஊழியம் À செய்ய 18 ans, j'étais pasteur principal de 3 églises. என்னை சிறு வயதிலே இருந்தே ஆண்டவர் என்னை தெரிவு செய்தார். Dès mon jeune âge, le Seigneur, il m'a appelé. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி Donc je சொல்றேன். glorifie le Seigneur pour cela. அதனால தான் என்னுடைய சாட்சியை கேட்பவர்கள் நினைப்பார்கள் இந்த ஆளுக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும்ட்டு. C'est pour ça que quand les gens ils m'écoutent mon témoignage, ils pensent que j'ai 70 ou 80 ans. உண்மையாக ஆண்டவருடைய கிருபைக்காய் நான் நன்றி சொல்றேன். Vraiment, je remercie le Seigneur pour sa grâce. ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் வார்த்தைக்கு Je போகிறேன். vais dire une chose et je vais aller à la இந்த parole. பெலன் வந்ததோடு Avec cette puissance, நான் திரும்ப வீட்டுக்கு வந்து எனக்கு முன்பு கடந்த வாரத்தில் செய்தது போல, முன்னைய வாரத்தில் செய்தது போல தேவாரம் பாட முடியவில்லை. et je ne pouvais plus faire ce que je faisais, les prières hindouistes que je faisais பொழுது avant. எனக்கு அந்த கிடைத்த அந்த மொழியிலே பேச வேண்டும், அதிலேயே பேசிக்கொண்டு நான் இயேசுவை துதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு வந்தது. Et moi je me suis dit, j'avais envie de parler, de louer le Seigneur avec la langue que j'ai apprise avec lui. ஆகவே என் அம்மாவுக்கு தெரிய வந்தது இவன் கிறிஸ்தவனாய் Et ma மாறிவிட்டான். mère, elle a su enfin que je suis devenu chrétien. எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், Elle a dit autant de fois. எவ்வளவோ பயமுறுத்தி Elle பார்த்தார்கள், m'a fait peur plusieurs fois. திட்டி அடித்து புத்தி சொல்லி Elle m'a grondé, elle m'a frappé, elle m'a நான் conseillé. இயேசுவை விட மாட்டேன் என்றேன். Et j'ai dit, moi, j'abandonnerai pas. கடைசியில தீர்மானித்தார்கள், Et à la fin, elle a décidé. இந்த குடும்பத்தில் வந்த இந்த தீட்டை அழித்து விட வேண்டும் என்று. Elle a dit, il faut que j'enlève vraiment cette souillure qui est dans cette famille. என்னுடைய அம்மா என்னை கொலை செய்ய Et தீர்மானித்தார். ma mère, elle a décidé de me tuer. அதற்கு அங்கிருந்த எல்லா இந்துக்களும் ஒத்துக்கொண்டார்கள். Et les hindouistes de là-bas ont accepté. ஒரு செவ்வாய்க்கிழமை காலையிலே Un mardi matin,
அவர்கள் என்னை எல்லா உடைகளையும் களைந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸை மாத்திரம் எனக்கு உடுத்தி Ils m'ont enlevé tous mes vêtements, ils m'ont juste mis un petit short. விறகு கட்டையால் ரப்பர் விறகு கட்டையால் அடிக்க Ils ஆரம்பித்தார்கள். ont commencé à me frapper avec des gros bâtons. அடிக்க அடிக்க ரத்தம் பீறிட்டு வந்தது. Et plus ils me frappaient, j'avais du sang sur mon corps. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை அடி 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 என்று அடித்தார்கள். De la tête aux pieds, ils m'ont frappé. அந்த அடியிலே நான் சாகக்கூடாது. Et avec ces coups, je ne devais pas mourir. நான் வேதனைப்பட்டு அந்த தெய்வங்களுக்கு ஒரு பலியாகத்தான் சாக வேண்டும் என்றபடினால் Parce qu'ils voulaient que je souffre et que je devienne un sacrifice pour leurs dieux et déesses. அப்பொழுதுதான் குடும்பத்துக்கு நேரிட்ட அந்த இழுக்கு தீரும் அந்த தீட்டு தீரும் என்று Et ils se sont dit, c'est comme cela qu'on peut enlever la souillure qui est arrivée sur cette famille. ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்த என்னை கொண்டு போய் ஒரு சீத்தா மரத்திலே கட்டினார்கள். Et moi qui avais du sang qui coulait, ils m'ont attaché à un arbre. அதுல இருந்த அந்த நூற்றுக்கணக்கான எறும்பு கூடுகளை உடைத்தார்கள். Ils ont frappé, vous savez, sur les nids d'abeilles, les nids அந்த de fourmis. முசுறு என்று சொல்லுகின்ற அந்த மஞ்சள் எறும்புகள் வந்து அப்படியே என்னை பயங்கரமாய் கடிக்கும். Il y avait des gros fourmis jaunes, ils sont venus me piquer partout sur mon அந்த corps. வலியோடு அந்த எரிவோடு அப்படியே மயங்கி போனேன். Et avec cette douleur, avec cette irritation, je me suis évanouie. கொஞ்ச நேரத்துல எனக்கு சுயநினைவு வந்த பொழுது Et après, quand je me suis réveillée, வாசலிலே இருந்தேன். தண்ணீர் போட்டு என்னை அவிழ்த்து தண்ணீர் தெளித்து என்னை சுயநினைவுக்கு கொண்டு வந்தார்கள். ils m'ont détaché, ils m'ont mis de l'eau sur le visage pour me ramener à vie. அப்ப முதலாவது எனக்கு கேட்டது என்ன தெரியுமா? Vous savez qu'est-ce que j'ai entendu? வெள்ளைக்காரன் சாமி இல்லை என்று சொல். Dis que tu n'es pas, que tu dis que le Dieu des Blancs n'est pas ton Dieu. என் அம்மாவின் குரல். Ça c'était la voix de ma mère. என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாலும் 11 வயசு தானே. Si j'avais que 11 ans. அந்த வயதிலே யார் அடித்தாலும் அம்மாவிடம் தான் பிள்ளை ஓடும். Et à cet âge-là, quand on frappe, c'est vers la mère que l'enfant court. இங்க சூளை எல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது அம்மா என்னைய கொள்ளுது, நான் யாருக்கிட்ட ஓடுவேன்? Et là, c'était ma mère qui me frappait et à qui je vais courir. ஆகவே எனக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. Et je ne savais quoi, rien faire. நான் சொன்னேன், இல்ல அம்மா, J'ai dit non maman. அவர்தான் சாமி. J'ai dit c'est lui Jésus. திரும்ப என்னை அடித்தார்கள். Et elle m'a frappé encore. திரும்ப என்னை கொண்டு போய் இந்த தடவை பலா மரத்திலே என்னை வைத்து Et கட்டினார்கள். elle m'a attaché à un autre grand arbre. திரும்ப எறும்பு அபிஷேகம். Et une autre fois. பயங்கர கஷ்டமா இருந்தது. Et c'était difficile. சீக்கிரத்தில் மயங்கி போனேன். Et je me suis évanouie encore. மூன்றாவது தடவையும் என்னை கொண்டு போய் ஒரு மரத்திலே Et கட்டினார்கள். troisième fois, ils m'ont attaché encore une fois à l'arbre. உடம்பு கொஞ்சம் நீலம் பூத்து விட்டது. Et le corps, il commençait à devenir bleu. இப்போ எனக்கு தெரியும் நான் சாக Et போகிறேன். maintenant, je savais que j'allais mourir. உடனே நான் இயேசுவினிடத்தில் இப்படி சொன்னேன். Et j'ai dit à Jésus comme ça. எனக்கு ஷுவரா தெரியும், Maintenant, je sais, செத்தா நான் உங்ககிட்ட தான் வர c'est போறேன். que si je meurs, je viens à toi. இப்ப நான் மயங்கினா முழிக்க மாட்டேன், எனக்கு Maintenant, தெரியுது. la dernière fois, si je m'évanouis, je reviendrai குத்து plus. மதிப்பா தெரியும் தானே இப்ப முடிஞ்சு அப்படி. Maintenant, on sait que c'est fini. ஒருவேளை Et si parfois, ஏதாவது நீங்க பண்ணி எனக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா si jamais tu me redonnes la vie, பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தனவை போல நான் உங்களுக்கு தொண்டு செய்வேன். j'ai dit, moi aussi, je ferai comme le pasteur Bosco. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தனுடைய அபிஷேகம் தான் எனக்கு Et தெரியும். vous savez que maintenant, j'ai l'onction de pasteur Bosco en moi. அவர் இறந்து விட்டார். Lui, il est décédé. 79வது ஆண்டில் இறந்து விட்டார். En 79, il est décédé. அவருடைய அபிஷேகத்தை 2 மடங்காக சுமந்து கொண்டிருக்கிற எலிசா நான். Et moi, je suis Élisée qui a son double onction de lui. இன்றைக்கும் அவரை பற்றி பேசாமல் என் சாட்சியை சொல்லவே மாட்டேன். அவர் பெயரை சொல்லாமல் நான் சொல்லவே மாட்டேன். Mais quand je dis mon témoignage, je ne me épargne jamais de dire son nom. ஆனா ஆண்டவருடைய வழிகள் எங்களுடைய வழிகள் அல்ல. Mais les voies de Dieu ne sont pas nos voies. எப்படி என்னை ஆண்டவர் காப்பாற்றினார் தெரியுமா? Vous savez comment le Seigneur m'a gardé? மகாலிங்கம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர். Nous, on a de notre famille qui s'appelait மூணாவது Magalingam. தடவை என்னைய பலாமரத்துல கட்டி அந்த கம்பை உடைக்க இரும்பு உடைக்க கம்பை எடுத்துட்டு வரும்போது மகாலிங்கம் வந்து அம்மா கிட்ட கேட்கிறாரு, மீனாக்கா, மீனா எங்கட அம்மாட பேர் மீனாட்சி சுந்தரி, மீனாக்கா ஏன் இவனை கொல்றீங்கன்ட்டு. Et il y avait un oncle, quand ils m'ont attaché, ils étaient en train de frapper sur le nid de Babeille pour me faire piquer. Et il a demandé, mais pourquoi vous êtes en train de tuer? வேதக்காரன் ஆயிட்டான், வெள்ளைக்கார சாமியை கும்பிடுறான். Elle a dit, maintenant, il adore le Dieu des Blancs, donc c'est pour cela. மகாலிங்கம் சொல்றாரு, Et Magalingam, il disait, அட அக்கா, நான் வந்தது ஏன் தெரியுமா? il a dit, tu sais pourquoi je suis là? உங்க மகளை கண்டேன், J'ai உங்க மகளை கண்டேன். j'ai vu votre fils. வேத புத்தகத்தை கையில இடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கறா. Et j'ai vu votre fille. Elle a la Bible aussi, elle va à l'église. எப்படி நம்முடைய இயேசு Et comment est Jésus? என்னைய காப்பாத்துங்கன்னா, Et j'ai dit, si tu sauves moi, முடியாதுன்னா விட்டுறணும். s'il n'arrive pas, il faut laisser tomber. சும்மா இருக்கிறாளையும் மாட்டக்கூடாது. Il va aller chercher une autre personne qui est là-bas aussi. ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணிட்டாரோ அக்காவையும் காட்டி கொடுத்துட்டார். Et le Seigneur Jésus, il a trahi aussi ma grande sœur.
அப்பெல்லாம் தெரியாது உன் வழிகள் என் வழிகள் அல்லங்கிற Et à வசனம் l'époque, je ne தெரியாது. savais pas ce verset, tes voix ne sont pas mes voix. நான் சொன்னேன் என்ன இயேசு சாமி இப்படி பண்ணிட்டீங்க. J'ai dit, mais pourquoi Seigneur Jésus, tu as fait ça, toi? உடனே என்னை வந்து அவிழ்த்தார்கள். Et tout de suite, ils m'ont détaché. மவனே Ils ont dit, mon fils, கூட்டு சேர்ந்து தான் நடக்குதோ. vous faites ça en groupe, la sœur et toi. ஆகவே நீ காட்டணும் யார் அந்த பூசாரி, Et tu vas me montrer qui est ce prêtre. யார் அந்த 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 வெள்ளக்கார சாமி கோயில், Et c'est où est cette église des Blancs. அதை அழிச்சிட்டு தான் உங்களை அழிப்போம். Et elle a dit, je vais les détruire d'abord et après vous. சபையையும் அந்த ஊழியக்காரரையும் அழிப்பதற்காக நான் உயிரோடு Et விடப்பட்டேன். j'ai été libéré vivant afin de détruire l'église et le pasteur. ஞாயிற்றுக்கிழமை வரை உயிரோடு Et விடப்பட்டேன். jusqu'à dimanche, j'ai été laissé vivant. செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த வெளியிலே நான் இருந்த பொழுது De mardi à dimanche, quand j'étais à l'extérieur, எங்கள் வீட்டு நாய்க்கு போடுகின்ற அந்த கால் ராத்தல் பானை நாயிடமிருந்து திருடி சாப்பிட்டு et வாழ்ந்தேன். moi j'ai pris la gamelle qu'on mettait au chien et je le volais et je le mangeais. அந்த கானிலே ஓடுகின்ற தண்ணீரை குடித்தேன். Et j'ai bu l'eau qui était de ce robinet qu'on met pour les chiens. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் புண்கள் ஆறி Et le dimanche, un peu près, les plaies se sont apaisées. ஃப்ரீ தானே, ட்ரெயின்ல போறோம் நாங்க Donc, அந்த comme c'est- சர்ச் இருக்கிற இடத்துக்கு, நாவலப்பட்டிங்கிற இடத்துக்கு போறோம். Donc comme c'était gratuit, on est parti en train. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், Et je dis au Seigneur, ஐயோ ட்ரெயின் புரளணும், et ட்ரெயின் புரளணும், j'ai dit, il faut que le train se déraille. பூமி அதிர்ச்சி வரணும், Il faut qu'il y ait tremblement de terre. ஓன்னு மழை கொட்டணும், Il faut qu'il s'ait de la pluie. இல்லாடி யாராவது தற்கொலை Il பண்ணணும். faut que quelqu'un se suicide. ஒண்ணுமே நடக்காம அன்னைக்கு தான் ட்ரெயின் ஸ்ரீலங்கால டைமுக்கு போய் Et c'est சேர்ந்து. ce jour-là au Sri Lanka, le train il est arrivé à l'heure. இன்னும் ஆண்டவரே, Qu'est-ce que c'est, Seigneur? சபைக்கு போனோம், Il faut que j'aille à l'église. On ஆராதனை est allé à இன்னும் l'église. தொடங்கவில்லை. Le culte n'est pas commencé. நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். அந்த காலத்துல சர்ச் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? Vous savez comment c'était l'église avant? சபை ஆராதனைக்கு முதல்ல எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. Avant que le culte commence, les gens étaient assis en train de prier. பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. Ils ne parlaient pas, ils ne discutaient pas, ils ne se tournaient pas. பின்னால இருந்து வருகிறோம், On venait de fond. அப்படி உட்கார்ந்து சிலர் ஜெபித்துக் Certains கொண்டிருக்கிறார்கள். étaient assis en train de prier. நாங்கள் வருவதை யாருமே Et காணவில்லை. personne n'a regardé. நானும் என் அம்மாவும் சபைக்குள்ளே கால் எடுத்து வைத்தது மாத்திரம்தான். Moi et ma mère, on a mis les pieds dans l'église. ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரன் எழும்பி Un frère. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். Un frère qui était en train de prier, il s'est mis debout, il a commencé à prophétiser. சபைக்கு வருகிற தாயே நில், Il a dit, mère qui vient à l'église, arrête-toi. உன்னை இயேசு நேசிக்கிறார். Jésus t'aime. ஒரு 5 தொடக்கம் 7 நிமிஷம் வரை அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். De à peu près 5 à 7 minutes, il a prophétisé. என் அம்மாவை பற்றி அப்படியே விளக்கினார். Il a expliqué tout de ma mère. திரும்பி பார்த்தேன், Je me suis retournée. அம்மா தபார் என்று கீழே விழுந்து Ma mère, elle est tombée comme ça par terre. கண்ணீர் மல்க மல்க அழுது கொண்டிருந்தார். Et elle était en train de pleurer, elle était en larmes. அப்பா அழுவதை கண்டிருக்கிறேன் நான். Et c'est là seulement que je l'ai vu pleurer ma mère. அம்மா அழுவதை Mon père voit pleurer, mais j'ai jamais vu ma mère pleurer. ஆராதனை தொடங்கியது. Le culte a commencé. நானும் கதவு கிட்ட நின்று கொண்டிருக்கிறேன். Moi aussi j'étais à la porte. ஆராதனை முடிகிற வரையிலே அம்மாவும் எழும்பவில்லை, அழுது கொண்டே இருந்தார். Et jusqu'à la fin du culte, ma mère, elle ne s'est pas relevée, elle était en train de pleurer. ஆராதனை முடிந்த பிறகு அவரை தூக்கி கொண்டு போனார்கள் பாஸ்டருடைய ரூமுக்கு. À la fin du culte, ils l'ont pris, ils l'ont emmené dans la chambre du pasteur. ஒரு மணி நேரம் உள்ளே என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. Et je ne sais pas qu'est-ce qui s'est passé dans le bureau du pasteur. வெளியே வந்த அம்மாவுடைய முகத்திலே பொட்டும் இல்லை, விபூதியும் இல்லை. Et que la maman qui est sortie, elle n'avait pas le potou ni le viboudi de les yeux. அவருடைய முகம் மலர்ந்து Son காணப்பட்டது. visage était épanoui. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். Elle a reçu Jésus. 1979 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுத்தோம். Le 30 avril 1979, on a pris le baptême. அன்றிலிருந்து இன்று வரை நான் கிறிஸ்தவனாக ஆண்டவருக்கு இருக்கிறேன். Et depuis ce jour jusqu'à aujourd'hui, je suis chrétien et pour le Seigneur. எல்லா சொத்துக்களையும் இழந்தோம். Nous avons perdu tous nos héritages. எல்லாரும் எங்களை வெறுத்தார்கள். Tous les gens nous ont rejetés. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புது குடும்பத்தை Mais தந்தார். le Seigneur, il nous a donné une nouvelle famille. வெள்ளைக்காரன் சாமி என்று சொல்லுகின்ற இயேசுவின் குடும்பத்தை எனக்கு தந்தார். Le Seigneur, il m'a donné Jésus qu'on appelle le Dieu des Blancs. ஒரு பரந்த ஒரு அழகான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கட்டளையிட்டார். Et le Seigneur, il m'a donné une vie prospère, une bénédiction prospère. ஆவியானவர் இடம் கொடுத்தால் Donc, நாளைக்கு demain, si le நான் Seigneur, le எப்படி Saint-Esprit permet, ஊழியத்துக்கு வந்தேன் என்றும் நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன் என்றும் comment je suis venu au ministère, இன்றைய ஊழியம் வரை கர்த்தர் என்னை எப்படி கொண்டு வந்தார் என்றும் நான் சுருக்கமாக je சொல்றேன். vais vous expliquer brièvement aussi comment le Seigneur m'a mené jusque maintenant au ministère. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டவுடன் Donc, quand j'ai été sauvé 1979ஆம் ஆண்டு en 1979, எந்த சபையிலையும் சில வில்லன்கள் இருப்பாங்க. dans chaque église, il y a quelqu'un qui trouve. நான் போயிட்டு அந்த நீட்ட வயலினை எடுத்து இப்படி வயலின் வைக்கிற மாதிரி வச்சேன். எதை கிட்டாரை எடுத்து வச்சேன். J'ai pris la guitare et je l'ai mis comme le truc, le vin indien. இப்படி எடுத்து வச்சேன் Et je l'ai mis வயலின் comme ça. வாசிக்கிற மாதிரி.
அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, Et une personne a dit, ஏய் வையாத, il a dit, pose ça là. என்ன நீ Et pourquoi tu touches? என்னன்னு தெரியுமா உனக்கு? Qu'est-ce que tu sais? இதெல்லாம் வாசிக்க தெரிஞ்சவனுக்கு தான். Ça, c'est pour les gens qui savent jouer. என் மனம் உடைந்தது. Mon cœur s'est brisé. கிறிஸ்தவம் என்றால் அழகு என்று நினைத்துக் கொண்டது எனக்கு மனம் Et உடைந்தது. moi qui pensais que le christianisme était beau, mon cœur était brisé. அழுதேன். J'ai pleuré. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன தப்பு J'ai dit, பண்ணிட்டேன்? Seigneur, qu'est-ce que j'ai fait de mal? எனக்கு இந்த மாதிரி வயலின் ஒண்ணு வேணும். Et moi aussi, je veux un violon comme ça. இந்த la வயலின் guitare. எனக்கு வாசிக்கிறதுன்னு எனக்கு உதவி செய்யணும். Et j'ai dit, il faut que tu m'aides aussi à jouer la guitare. அன்பானவர்களே, நான் கிட்டார் யாரிடமும் கற்றுக்கொள்ளவில்லை. Mais bien aimé, j'ai appris avec personne à jouer la guitare. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு Le சொல்லிக் கொடுத்தார். Saint-Esprit m'a aidé, appris. இன்றைக்கு நான் இலங்கையிலே ஒரு 1985 ஆண்டு பெஸ்ட் கிட்டாரிஸ்ட் அவார்டு எனக்கு கிடைத்தது. En 1985, j'ai reçu le diplôme de meilleur guitariste. அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னுடைய Parce que c'est le டீச்சர். Saint-Esprit qui était mon enseignant. நான் அந்த கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தவுடன் Quand j'ai commencé à jouer cette guitare, நான் எழுதிய முதல் கிறிஸ்தவ பாட்டு, le premier chant chrétien. அதை இப்ப பாடட்டுமா? Est-ce que vous voulez que je chante? ஆ? ஓகேயா? சரி. யாரும் கை தட்டாதீங்க, சரியா? பாட்டு கேளுங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் பாட்டு, 79 எழுதுனது. உன் இதயத்தின் வாசலில் நின்று நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு உன் கதவினை திறப்பாயா? இதயத்தின் வாசலில் நின்று நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு உன்
நேற்று என்னுடைய சாட்சியை நான் சொல்ல தொடங்கினேன். எத்தனை பேர் நேத்து காலையில இருக்கல்ல? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அந்த சாட்சியை மறுபடியும் எனக்கு சொல்ல முடியாத நேரம் போயிடும். Donc je ne peux pas reprendre le témoignage d'hier. ஆனால் சுருக்கமாக சொல்வதென்றால், S'il faut dire rapidement. ஒரு பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து, Donc je suis né dans une famille hindouiste. கடைசியிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். À la fin j'ai accepté le Seigneur. ஏற்றுக்கொண்ட போது என்னை உபத்திரவப்படுத்தினார்கள். Ils m'ont fait souffrir quand je l'ai accepté. என்னை ரத்தம் ஒழுக ஒழுக அடிக்கின்ற அடித்து என்னை மரத்திலே கட்டி வைத்து எறும்பெல்லாம் விட்டு பயங்கரமாக என்னை துன்புறுத்தினார்கள். On m'a frappé, on m'a attaché sur un arbre et on m'a fait beaucoup de mal. ஆனால் ஆண்டவர் அற்புதமான முறையிலே என்னை மாத்திரமல்ல, என்னை உபத்திரவம் படுத்தின என்னுடைய தாயையும் ரட்சித்தார் என்று நேற்று சொன்னேன். Et je vous ai dit que le Seigneur miraculeusement il m'a sauvé moi et aussi ma mère qui voulait me tuer. ஆண்டவர், நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி எனக்கு பரிசுத்த ஆவியை பற்றியோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றியோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற ஒன்றுமே தெரியாத காலத்தில் அந்நிய பாஷையின் வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று. Je vous ai déjà dit comment le Seigneur il m'a donné le Saint-Esprit à l'époque même, il a parlé en langue alors que je ne savais rien du Saint-Esprit. அத்தோடு எனக்கு தீர்க்கதரிசன வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். Et le Seigneur il m'a donné aussi le don de prophétie. 11 வயதா இருந்தாலும் Même si j'avais 11 ans, ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசன வரங்களை கொடுத்து, le Seigneur il m'a donné les dons de prophétie, சுகமாக்கும் வரங்களை கொடுத்து, il m'a donné les dons de guérison. இன்னும் அநேக வரங்களை கொடுத்து என்னை ஊழியத்திலே பயன்படுத்த தொடங்கினார். Il m'a donné encore d'autres dons et il m'a utilisé dans le ministère. என்னை ஆண்டவருக்குள் நடத்தி எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கடைசியாக எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு அப்புறம் ஆண்டவரிடத்திலே போய் சேர்ந்த பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தனையை பற்றி நான் சொன்னேன். Et moi je vous ai parlé à propos du pasteur Bosco qui m'a baptisé et qui est parti auprès du Seigneur. அவருக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தார், Et le Seigneur lui a dit, இந்த இவனை நான் உலகம் எங்கும் ஒரு ஊழியக்காரனாக பயன்படுத்த போகிறேன் என்று. je vais l'utiliser en tant que serviteur de Dieu partout. அந்த ஊழியக்காரன் எப்படி மரித்தார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எவ்வளவு பரிசுத்தவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Moi je vais vous dire que cet homme de Dieu comment que c'était un saint. நான் பெயரையும் சொல்லுகிறபடினால் நான் சொல்லுவது பொய் அல்ல. Parce que je cite le nom aussi, ce n'est pas un mensonge que je vous dis. அவர் எவ்வளவு பரிசுத்தவான் என்றால் அவருக்கு ஆண்டவர் தேதியையும் நேரத்தையும் குறித்திருந்தார் எப்பொழுது அவர் கர்த்தருக்குள் மரிக்கப் போகிறார் என்று. Tellement il était saint que le Seigneur lui a précisé la date et l'heure de sa mort. ஆகவே அவர் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய சபையார் எல்லாருக்கும் அந்த காலத்தில் 79ஆம் ஆண்டிலே தானே டெலிஃபோன் எல்லாம் கிடையாது, மொபைல் ஃபோன் எல்லாம் கிடையாது. அவர் கடிதம் எழுதி இத்தனையாம் தேதி தன்னுடைய வீட்டுக்கு வர சொன்னார். Donc c'était en 1979, ça n'existait pas le téléphone mobile tout cela. Donc il a écrit une lettre à tous les gens de sa famille pour qu'ils viennent le voir. அதிலே அவர் சொல்லியிருந்தார், தயவு செய்து என்னுடைய அடக்க ஆராதனைக்கு வாருங்கள் இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு. Et dans cette lettre, il avait marqué venez à mon enterrement qui se passera à cette date-là, à cette heure-là. மாலை 3:15க்கு அவருடைய உயிர் போக போகிறது. Et le soir vers 15h15, il devait mourir. காலையிலே அழகாக எழுந்து அவர் நோயாளி கிடையாது, அவர் ஆண்டவர் அவருக்கு சொல்லி இருந்தார். Il n'était pas malade, mais le Seigneur lui a déjà dévoilé. அவர் எல்லாரும் வந்த பொழுது இவர் அழகாக உடை அணிந்து அடக்க ஆராதனைக்காக அடக்கம் செய்ய போகின்ற ஒரு உடம்புக்கு எப்படி உடுத்துவதோ அது போல அழகாக அவர் ட்ரவுசர் கோட் டை எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியே கட்டிலே ஒரு 2 மணியை போல கட்டிலே படுத்து விட்டார். Et comme il le savait d'avance, comme si on devait se préparer pour un enterrement, il s'est habillé en costume, cravate et tout, il s'est allongé sur son lit, tout préparé. அவர் சொன்னார் எல்லாரும் இந்த ஜெப கூட்டத்தில் இருங்கள் என்று அவர் கடைசியாக பேசிவிட்டு பிரசங்கித்து விட்டு il a prêché, il a donné sa dernière prédication. நீங்கள் யாருமே 3:30 மணி வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. Il a dit jusqu'à 15h30 personne doit arrêter sa prière. 3:15க்கு நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போயிருப்பேன். Il a dit à 15h15 je serai dans la présence de Dieu. இப்படி அவர் சொல்லிவிட்டு Une fois qu'il a dit cela, அவர் எல்லாரையும் ஜெபிக்க சொல்லி சரியாக 3 மணிக்கு கட்டிலிலே ஏறி படுத்துக் கொண்டார். et il a dit de prier et exactement à 15h15 il est parti se mettre sur son ஒரு lit. பெட்டியிலே உடம்பு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே அவர் படுத்து விட்டார். Il s'est mis comme si on se mettait exactement comme dans le cercueil. சரியாக 3:15க்கு எப்படி என்ன சொன்னாலும் யாராவது பார்ப்பார்கள் தானே. Mais quand on dit cela, d'avance les gens ils veulent voir. பார்க்கும் பொழுது அவர் புன்முறுவலோடு தன்னுடைய கடைசி மூச்சை எடுத்ததை கண்டார். Et avec un sourire il a expiré. அப்படித்தான் அவர் இறந்தார்.
comme ça qu'il est décédé. அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான் தான் என்னை ஆண்டவருக்குள்ளே நடத்தின ஒரு ஊழியக்காரர். C'est un saint qui m'a conduit dans le Seigneur. அவர் எனக்கு சொன்னார், அந்த 11 வயதிலே நிறைய பேருக்கு பொறாமை. Et à 11 ans, il disait beaucoup étaient jaloux. 11 வயது பையனை பிசாசு விரட்ட கூட்டி கொண்டு போகிறார், சுகமளிக்க கூட்டி கொண்டு போகிறார். இப்போ யாராவது பேய் பிடிச்சவங்க கொண்டு வந்தாங்கன்னா, Et par exemple, il dit à quelqu'un de 11 ans, il amène pour la guérison si quelqu'un est possédé. பேய் பிடிச்சவங்கன்னா நீங்க நினைக்க கூடாது சும்மா வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. Il ne faut pas penser que les gens qui sont possédés, ils sont tout le temps en train de bouger ஒரு seulement. 13 வயசு புள்ளைய கொண்டு வந்தாங்க. On m'a emmené un enfant de 13 ans. அந்த புள்ள வாயில என்ன சாப்பாடு வைக்குதோ அவ்வளவும் போத்தலா மாறுது. Et போத்தல் துண்டுகளா மாறுது. Et que tous les aliments qu'il mettait dans sa bouche, ça devenait des morceaux de verre. அப்ப சர்ச்சுக்கு கொண்டு வரவும் அந்த புள்ளட வாயில பான் துண்டை வைக்கிறாங்க, வச்சிட்டு கடிக்கும் போது கறக்குன்னு பார்த்தா கையில எடுக்கும் போது முழுக்க போத்தல். Et par exemple, on lui donne un morceau de pain, il le met dans la bouche, dès qu'il le mâche et il le sort de la main et il y a des morceaux de verre. உங்க விட்டு எங்க விட்டு பேய் இல்ல அந்த காலத்துல வந்தது. À l'époque, c'était pas les démons d'aujourd'hui ou de chez vous, de chez moi. அப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துவதற்கும் ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் மூலம் என்னை பயன்படுத்த Et வைத்தார். le Seigneur, il m'a utilisé aussi pour chasser de tels démons à travers ce serviteur. அவர் எனக்கு சொல்லுவார், Et il me disait, எனக்கு அவர் என்றால் ரொம்ப பிடிக்கும். parce que moi je l'aimais beaucoup. அவர் சொல்றார், நீ என்ன மாதிரி என்னை விட அதிகமா ஊழியம் செய்வாய் என்று Il சொல்லியிருந்தார். me disait, tu es comme moi, donc tu feras autant de ministères, même plus que moi. என்னுடைய அம்மாவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். Moi, je souhaite parler de ma mère. என்னுடைய அம்மா ஒரு பயங்கரவாதி என்று உங்களுக்கு சொன்னேன். Je vous ai dit que ma maman était quelqu'un de terrible. வாடகை கொடுக்க ஒரு நாள் தவறுகிறவர்களையும் துப்பாக்கியால் முழங்காலுக்கு கீழே சுடுகிறவர் என்று சொன்னேன். Je vous ai dit qu'une personne qui tardait pour payer son loyer, elle prenait son fusil, elle tirait à leurs pieds. அவரை பற்றி இன்றைக்கு கூட Même encore aujourd'hui. என்னுடைய சுதுகம்பல் என்று சொல்லுகின்ற என்னுடைய ஊருக்கு நான் திரும்பி போனால், கண்டியில இருக்கிற அந்த கிராமத்துக்கு போனால், இப்போ அது ரொம்ப வளர்ந்து இருக்கிறது, ஒரு பட்டணம் போல ஆகியிருக்கிறது. Maintenant, quand je retourne à mon village natal, qui est maintenant devenu grand, என்னை நிறைய பேருக்கு தெரியாது. beaucoup de personnes ne me connaissent plus. ஆனால் மீனாக்காவின் மகன் என்றால், ஓ இங்கே வாழ்ந்தாங்களே அந்த மீனாக்காங்கிறவங்க அவங்களோட மகனா என்ற அந்த செத்து போன அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு புகழ் இன்றைக்கும் Et இருக்கிறது. si on disait là, c'est le fils de la sœur Mina qui vient, les gens ils ouvrent des grands yeux, même pour quelqu'un qui est déjà mort depuis des années. அவ்வளவு பயங்கரவாதி. Tellement était terrible. எங்க அம்மா வாயை திறந்தாங்கன்னா Et si ma mère elle ouvrait la bouche, அபிஷேக வார்த்தைகள் தான் கொட்டும். c'est des paroles d'onction qui sortent. அவங்க பயங்கரமா, அவங்கள பத்தி நிறைய சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. Je n'ai pas envie d'en parler beaucoup. ஆனா அவங்க ஒரு பொம்பளையாவ மாதிரியே நடந்துக்கிறது கிடையாது. Elle se conduisait quasiment jamais comme une femme. சரியா? அவங்க சும்மா அப்படி பப்ளிக்ல போயிட்டு அந்த 4S சிகரெட் அடிச்சுக்கிட்டு போயிட்டு அவங்க விளையாட்டு காட்டும் போது எந்த தெய்வமே பூலான் தேவி இலங்கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். Donc elle avait une attitude très masculine. எந்த தெய்வமே இவ்வளவு சொன்னது அவ்வளவு இவ்வளவு சுருக்கம். அப்ப பிரெஞ்சு படிச்சுக்கிட்டா 5 நிமிஷத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலாம் போல இருக்குது. அப்போ இந்த அம்மா 79வது ஆண்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது, En 89, quand elle a été sauvée, அவர் தன்னுடைய அந்த முரட்டு குண சுபாவத்தை அப்படியே விட்டு விட்டார். elle a abandonné toute son attitude brutale qu'elle avait. அவர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். Elle a changé complètement sa vie. இந்த உற்சாகமாய் ஓடுவது, ஸ்போர்ட்ஸ் பண்றது அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக நடக்க ஆரம்பித்தார். Et toutes les activités physiques, tout ce qu'elle faisait, elle a tout laissé, elle marchait pour le Seigneur. சரியாக 20 வருஷங்கள் உயிரோடு இருந்து மரித்தார். Et elle est restée pendant 20 années vivante, elle est décédée. அவரும் மரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த பாஸ்டர் பாஸ்கோ மாதிரி தான் மரித்தார். Et elle aussi, quand elle est décédée, c'était à peu près comme le pasteur Bosco. அவர் மரிப்பதற்கு முதல் நாள் எங்களை எல்லாம் அழைத்து தன்னுடைய வீட்டிலே அவர் கையால் சமைத்து சாப்பாடு கொடுத்து விட்டு, Le jour précédent, avant son décès, elle nous a appelés, elle a cuisiné pour nous, elle nous a servi le repas. நான் ஆண்டவரிடம் போகிறேன் என்று அவர் சொல்லி நாங்கள் யாருமே நம்பவில்லை. சும்மா மரணத்தை பத்தி பேசாதீங்க என்று அவரை திட்டினோம். Et elle disait, je vais aller auprès du Seigneur à chaque fois, mais nous l'avons pas cru. On disait, il faut pas que tu parles ainsi. அந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து வந்திருந்த ஒரு பாஸ்டர் ஜெயக்குமார் என்று சொல்லி போரூர் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை பாஸ்டர், அவர் வந்திருந்தார். அவரை அறைக்குள்ளே கொண்டு போய் அம்மா சொன்னார்கள். Et il y avait un pasteur de l'Assemblée de Dieu qui s'appelait Jay Kumar qui est venu de l'Inde. Elle l'a appelé dans sa chambre et elle lui a dit, என் மகன்மார் நினைக்கிறார்கள் நான் பொய் சொல்லுகிறேன் என்று. mes enfants pensent que je mens. நான் நாளைக்கு கர்த்தரிடத்தில் போக போகிறேன். Demain je vais partir dans le Seigneur. ஆகவே நீங்கள்
உங்களோடு இந்தியா போவதற்கு என் மகன் டிக்கெட் வாங்கி கொடுத்திருக்கிறான். Donc mon fils il a acheté le billet pour aller en Inde. அதை கேன்சல் செய்துவிட்டு Si vous l'annulez pour vous. இன்ன விஷயங்களை எல்லாம் இன்ன பிள்ளைகளுக்கு கொடுங்கள் பாஸ்டர், நீங்களாவது நான் சொல்லுவதை நம்புங்கள். Elle a dit partagez tout ce que je vais vous dire de faire, au moins vous croyez moi. நான் நாளைக்கு ஆண்டவரிடத்தில் போகிறேன், நீங்கள் எனக்கு அடக்க ஆராதனையிலே கலந்து கொண்டு விட்டு தான் திரும்பி செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். Elle a dit demain je vais mourir, donc vous devez participer, faire mon enterrement et partir ensuite. அதே போல அடுத்த நாள் ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது Et le lendemain quand il y avait le culte, அவர் அப்படியே சிரித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருந்தார். elle est partie dans le Seigneur avec un sourire. அவருடைய மரண வீட்டிலே தான் நான் கண்டேன். Et c'est à son enterrement que j'ai vu. நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அழுகிறார்கள். Des centaines de personnes sont venues à son enterrement et il disait des choses sur elle et il pleurait. அப்போதான் ஆச்சரியப்பட்டோம், இந்த 20 வருஷங்களாக எத்தனை ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இவர்கள் என்று. Et c'est là que j'ai vu combien durant ces années elle a emmené des gens dans le Seigneur. ஆகவே அப்படிப்பட்ட முரட்டு வாழ்க்கையை நேற்று பாஸ்டர் பிரதாப் சிங்கும் அருமையான சாட்சி சொன்னார். Hier on a vu comment pasteur Pradap Singh il a dit un bon témoignage. ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களை மாற்றி விட்டார். Notre Seigneur change notre caractère. சரி, என்னை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். Maintenant je vous dis à propos. வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கறங்க. Écoutez bien. இப்ப பாருங்கள், நான் 11 வயதிலே இப்படி வந்து ஆண்டவருக்காக பயங்கரமாக ஊழியம் செய்கிறேன். Regardez, à 11 ans j'étais appelé ainsi et je faisais bien le ministère. பாஸ்டர் மார்லாம் என்னை அழைத்து கொண்டு போவார்கள், கிட்டார் வாசிக்க, பேய் விரட்ட, தீர்க்க தரிசனம் சொல்ல. Le pasteur il m'a emmené avec lui pour jouer de la guitare, pour prophétiser, pour chasser les démons. என்னுடைய வாழ்க்கையின் முதல் வீழ்ச்சி எங்கே வந்தது என்றால், Vous savez où était arrivée la première chute de ma vie? ஆண்டவர் உண்மையாய் கொடுத்து உண்மையாய் பயன்படுத்தி கொண்டு வந்த தீர்க்க தரிசன வரத்தை எனக்காக பயன்படுத்த ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், திருப்பி சொல்றேன். Le don de prophétie que Dieu m'a donné pour lui, et j'ai commencé à l'utiliser pour moi. இப்ப எல்லாருக்கும் தெரியும் தானே நான் தீர்க்கதரிசின்னு. Mais tout le monde savait que j'étais un prophète. சும்மா இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வயித்துல வலிக்குது, அந்த தீர்க்கதரிசனம் இல்ல. C'est pas genre de prophétie, il y a une personne ici, il a mal au ventre. சும்மா சாலிடா வரும் தீர்க்கதரிசனம். Mais c'était des prophéties bien fermes. அப்ப என்னை பயங்கரமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். Et donc ils m'ont bien accepté. இப்போ எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டும். Moi j'avais besoin d'un vélo. இப்ப என்னுடைய குடும்பம் பணக்கார குடும்பமா இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால் பயங்கரமாக விழுந்து விட்டது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். Ma famille était aisée, mais comme ils ont accepté le Seigneur, on a tout perdu. Donc maintenant on était dans la difficulté, dans la pauvreté. ஒரு பீன் கறியை அம்மா வைத்து 5 நாட்கள் சுட வைத்து அதை பானோடு கொடுப்பார். பான்னா பிரெட், இந்தியாக்காரங்களுக்கு சொல்ற ஒரு வித பிரெட். அப்படிதான் வாழ்ந்தேன் நான். Avec une sauce de poisson d'un jour, pendant 3 jours, elle nous nourrissait avec du pain pendant plusieurs jours. அப்ப எனக்கு சைக்கிள் ஆசை, அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி தர பணம் இல்லை. Moi j'aimais bien les vélos, mais elle n'avait pas les moyens de m'acheter un vélo. ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியாது தானே அம்மா மார அப்பா மார எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் Et les என்று. enfants souvent ils ne savent pas quelles sont les difficultés financières des parents. சொல்லி பார்த்தேன், சரி வரவில்லை. Je lui ai dit à demander plusieurs fois, ça n'a pas marché. குடும்ப ஜெபம் முடியும் போது À la fin de la réunion de prière de maison, பாட்டு பயங்கரமா தீர்க்கதரிசனம் விட்டேன். j'ai commencé à prophétiser. அம்மாவும் நானும் அண்ணாவும் மட்டும்தான் குடும்ப ஜெபம். Et il y avait dans la prière de maison, c'était ma mère, mon grand frère et moi-même seulement. சில தீர்க்கதரிசனம் விடுற மாதிரியே முட்டி சொன்னா அண்ணிய பாஷையில பேசிட்டு மகளேனா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு, அம்மா மட்டும் தான் இருக்கு. Et j'ai commencé à faire une grande prophétie en disant ma fille, et il y avait que ma mère comme femme là-bas. உன் இளைய குமாரனுக்கு ஒரு துவிச்சக்கர வண்டி வாங்கி கொடு என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இளைய குமாரனுக்கு, மகனுக்குனா அண்ணனுக்கு போயிட்டாலும் போயிடும். J'ai dit, je t'ordonne d'acheter un vélo à ton jeune fils. Parce qu'il a dit jeune, parce que sinon il aurait acheté à son grand frère. இப்படியெல்லாம் நான் போட்டேன். Donc j'ai dit des choses comme ça. எனக்கு முதல்ல அக்கா தானே ரட்சிக்கப்பட்டுச்சு. அக்கா ரொம்ப தூரத்துல ஒரு இடத்துல இருக்குது. Mais j'ai une grande sœur, mais elle a été sauvée la première, mais elle habitait loin. ஒரு நாள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கும் போது, et une fois quand ma sœur est arrivée à la maison, இதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசனத்தை விட்டுட்டேன். et moi j'ai lâché une prophétie comme ça. அக்கா தான் சொல்லுச்சு, ஆண்டவர் இப்படி எல்லாம் பேச மாட்டார். Et ma grande sœur elle a dit, mais le Seigneur il parle pas comme ça. சொன்ன உடனே கண்ணை மூடி திருப்பி அந்நிய பாஷையில் பேசிட்டு, என்னுடைய தாசனை நீ நியாயம் தீர்க்கிறாய், இது உனக்கு கடைசி எச்சரிக்கையை, வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு அப்படின்ட்டு. Et dès qu'elle m'a dit ça, j'ai commencé à parler en langue en disant, tu es en train de juger mon serviteur, donc ferme ta bouche. அப்புறம் தான் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வர ஆரம்பிச்சது. Et c'est là où j'ai commencé à chuter peu à peu. அப்புறம் நான் அப்படி
13 வயதிலே பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தேன். À 13 ans, j'ai commencé à prêcher. ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு எந்த அளவுக்கு கொடுத்தார் என்றால், À quel point le Seigneur il m'a montré ses révélations. அந்த வயதில் நான் செய்த சில பிரசங்கங்களை Les prédications que j'ai fait à cet âge-là. ஒரு விதமான எடிட்டிங்கும் இல்லாமல் இன்றும் சில நேரங்களில் நான் பண்ணுகிறேன். Les mêmes prédications, je les fais encore aujourd'hui d'une autre manière. அப்ப பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருந்திருப்பார். Donc imaginez comment le Seigneur il m'a déjà donné à l'époque cette onction. வார்த்தையின் வெளிப்பாடுகள் வார்த்தைலாம் பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சது. பாஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, இது என்ன சொல்லுது தம்பி, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. Et voyez les révélations, parce qu'on ne savait pas à quel point les gens se demandaient mais qu'est-ce qu'il dit ce frère. ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சி வந்தது ஒரு ஊழியக்காரன் மூலமாக. Et la chute que j'ai eue dans ma vie, c'est à travers un serviteur de Dieu. ஒரு ஊழியக்காரர், வேறொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நான் கவனித்தேன். அவர் சிகரெட் குடித்ததை கண்டேன், அவர் செய்த சில விஷயங்களை நான் கண்டேன். ஆகவே நான் தைரியமாக அவரிடத்துல போய் கேட்டேன். Et moi j'ai vu un serviteur de Dieu qui fumait, qui faisait des choses mauvaises, donc j'ai été courageusement lui demander. அவர் சொன்ன பதில், அவர் நடந்து கொண்ட விதம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பின்வாங்குதலை கொண்டு வந்தது. C'est ces réponses, sa conduite qui m'ont apporté dans ma vie un moment où j'ai rétrogradé. நான் உங்களுக்கு சொல்வேன், தயவு செய்து மற்றவர்களை பார்க்க வேண்டாம். Je vous prie vraiment, ne regardez pas les autres. மற்றவர்களுடைய பரிசுத்தம், இன்றைக்கு பரிசுத்தமா இருப்பவர்கள் நாளைக்கு பரிசுத்தத்தை இழக்க கூடும். Les gens qui aujourd'hui sont saints, demain ils vont le perdre leur sainteté peut-être. அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவத்தை அமைத்துக் கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் இயேசுவையே பாருங்கள். Ne bâtissez pas votre vie chrétienne sur eux, mais regardez toujours à Jésus. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு பிரத்யேகமான தனிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். Notre relation entre nous et Dieu Jésus, ça doit être quelque chose de très personnel. எனக்கு அந்த அளவு பக்குவம் இல்லை. ஆகவே நான் சண்டை பழக ஆரம்பித்தேன். Donc moi je n'avais pas encore cette capacité, donc je commençais à faire des arts martiaux. அப்படியானால் என்ன என்று சொல்லி நான் சைனீஸ் குங்ஃபு பழக ஆரம்பித்தேன். Et j'ai commencé à faire le kung fu chinois. ஜெபம் செய்து கொண்டே சைனீஸ் குங்ஃபு செய்வேன். Et je priais, je faisais le kung fu chinois. எனக்கு அந்த நேரம் தெரியாது சைனீஸ் குங்ஃபுல இருக்கிறதெல்லாம் பிசாசுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. Moi à l'époque je ne savais pas que le kung fu chinois ça vient des démons. அது என்ன பிசாசு, அதெல்லாம் நாங்க மெடிடேட் பண்ணும்போது நான் ஆண்டவராகிய இயேசுவை தான் நினைச்சுக்கிறேன்ட்டெல்லாம் நான் நிறைய விளையாட்டு விட்டேன். Et là à ce moment-là je me suis dit, si à la méditation, moi je médite avant ce sport là le Seigneur Jésus. அப்படியே என்னுடைய வாழ்க்கை ஒரு முரட்டு வாழ்க்கையாய் மாறியது. Et donc ma vie elle s'est transformée en une vie brutale. சண்டைக்காரனாக மாறி ரத்தம் பார்க்கின்ற ஆசை எல்லாம் எனக்கு வந்தது. J'étais devenu comme un guerrier, j'avais envie de verser du sang, tout cela, utiliser du sang. அந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்வாங்கி போன அந்த காலத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. Et je n'ai pas envie de parler de cette époque où j'ai rétrogradé. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துக்குள்ளே நான் அகப்பட்டிருந்தேன். Mais j'ai été pris dans une chose terrible. அந்த விஷயத்துக்குள்ளே நான் அகப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதனை என்னுடைய அம்மா கண்ட பிறகு, quand ma mère elle a vu que j'étais prise dans cette chose terrible, மேசியினுடைய மூத்த அக்காவிடம் போய் அம்மா சொல்லி அவர்கள் இருவரும் கர்த்தர் என்னை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். Ma mère elle a été voir la grande sœur de Merci et elles ont prié toutes les deux afin que je sois délivrée de cette chose-là. அப்பொழுது ஆண்டவர் அற்புதமான முறையிலே என்னை அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்திலிருந்து விடுவித்தார். Et à ce moment-là le Seigneur il m'a délivré de cette chose terrible. என்னை கொல்லுவதற்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். Et beaucoup de personnes ont cherché à me tuer. என்னை கொல்லுவதற்கு அரசாங்கம் கூட முயற்சி செய்து கொண்டிருந்தது. Même l'État a cherché à me tuer. ஆனால் அந்த நேரத்திலே Mais à ce moment-là, எனக்கு பதிலாக இன்னொருவனை கொன்றுவிட்டு, ils ont tué à ma place une autre personne. என்னை கொன்றுவிட்டதாக உலகம் நினைத்தபடியினால், Parce que le monde pensait, que les gens pensaient qu'on m'avait tué moi. நான் சுதந்திரமாக வெளியிலே நடமாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. J'ai eu l'occasion d'être libre et de circuler librement. ஆகவே நான் மறுபடி சுதந்திரமாக உலகத்துக்கு வந்த பொழுது, Donc quand je suis revenu librement, எனக்கு ஆண்டவரிடத்தில் மறுபடி வர முடியவில்லை. je n'ai pas pu revenir dans le Seigneur. ஏனென்றால் நான் ஒரு சண்டைக்காரனாக அதிகமான பாவங்களை அதிகமான ரத்தங்களை சிந்திவிட்டேன். Parce que j'étais quelqu'un de brutal, j'ai fait beaucoup de péchés, j'ai versé beaucoup de sang aussi. ஆகவே அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றிருந்த பொழுது, Parce que à ce moment-là j'avais envie de faire quelque chose. நான் இசையிலே தான் எனக்கு அந்த விஷயம் கிடைத்தது. Je me suis dit, je vais me donner la délivrance dans la musique. ஒரு இசை கச்சேரியிலே ஒரு இசைக்குழுவிலே சேர்ந்து J'ai fait partie d'un groupe de musical. பாட ஆரம்பித்தேன். J'ai commencé à chanter. கிட்டார் வாசிக்க J'ai ஆரம்பித்தேன். commencé à jouer de la guitare. அத்தோடு அந்த நேரத்திலே எனக்கு ஆரம்பத்திலே நான்
நான் வீட்டில் இருக்க முடியாம நான் வீட்டை விட்டு ஓடி போனபடினால் Parce que je ne pouvais pas rester à la maison, je me suis enfui de la ஒரு maison. விதமான திறமையும் இல்லை, சண்டை மட்டும் தான் தெரியும், ஃபைட் மட்டும் தான் தெரியும். Et je n'avais aucune, comment dire, aucune capacité. Je ne savais que tout ce qui est arts martiaux. ஆண்டவரை விட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Moi, je vous ai dit quelle sorte de salut j'ai reçu au début. எப்படி ஆண்டவர் எனக்கு வரங்களையும் அபிஷேகங்களையும் கொடுத்திருந்தார் என்று சொன்னேன். Je vous ai dit comment le Seigneur m'a donné des dons et l'onction. ஆனால் ஒரு சின்ன ஒரு இடம் பிசாசுக்கு கொடுத்த பொழுது Parce que quand j'ai laissé une toute petite place à Satan, பிசாசு என் முழு வாழ்க்கையையும் ஆக்கிரமித்து விட்டான். Satan, il a dominé toute ma vie entière. நான் வாலிபர்களுக்கு சொல்லுவேன், Donc moi, je dis aux jeunes, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாளந்துகள், திறமைகள், les dons, les talents, les capacités que Dieu vous a இவற்றை données. வைத்தே பிசாசு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை நாசமாக்கி விடுவான். Et rien qu'en mettant ça, avec cela, le Satan, il va l'utiliser et il va vous détruire. ஒரு சின்ன மேடை சான்ஸ் கிடைக்கும். Si vous avez une chance de faire quelque chose sur l'autel, ஒரு பர்த்டே பார்ட்டியில பாட சொல்லுவான். on va vous dire de chanter un anniversaire, un chant d'anniversaire. ஒரு கல்யாண வீட்டுல ஒரு பாட்டு பாடும்பா. On va dire chante pour un mariage. கொஞ்சம் ஃபைட்டிங் பழகிக்கோ, உண்ட பாதுகாப்புக்காகத்தானேன்னு On va dire சொல்லுவான். mais tu peux faire de la boxe ou des choses, des arts martiaux comme ça pour ta உனக்கு protection. வார்த்தை தெரியும், உனக்கு அபிஷேகம் தெரியும், நீ எங்க you know where to draw your line, எங்க கோடு கீறி எவ்வளவுக்குள்ள நீ இருக்கணும்னு உனக்கு தெரியும்பா. Donc je sais que toi tu sais limiter tes frontières. ஆனால் தெரியாத அன்பானவர்களே, Mais non, on ne peut pas savoir exactement. ஒரு சின்ன துவாரத்தை போட்டால் Si tu fais un petit trou ஒழுகத் தொடங்கினால் et ça commence à couler முழுக்க நாசமாகிவிடும். et tout va se perdre. அவ்வளவு பெரிய டைட்டானிக்கை ஒரு பனிப்பாறையால் ஏற்பட்ட ஒரு சின்ன ஓட்டை மூழ்கடித்து விட்டது. Un si grand bateau qui était le Titanic avec un petit trou qui a été frappé par un iceberg, il a coulé en entier. அதுதான் என் வாழ்க்கையில நடந்தது. Et c'est ce qui s'est passé dans ma vie. ஆனால் பின்வாங்கும் பொழுது பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? Et vous savez, quand vous partez en arrière, vous rétrogradez, qu'est-ce que Satan fait? உடனே அவர்களை நாசமாக்க மாட்டான். Il va pas les faire détruire tout de suite. நிறைய ப்ரமோஷன் கொடுப்பான். Il va vous monter. நான் வீட்டை விட்டு ஓடி போய் Quand j'ai quitté ma நான் maison, முதலாவது செய்த தொழில் ஒரு டெய்லரிடம் பட்டன் தைக்கிற வேலை. le premier métier que j'ai fait, j'étais chez un tailleur en train de coudre des boutons. அது செய்ய முடியாம அப்புறம் போய் ஒரு நகைக்கடையில டீ பாயா சேர்ந்தேன். Après, qu'est-ce que j'ai fait comme métier? J'étais dans une bijouterie où j'étais un peu un garçon de service qui savait noter. நீர்கொழும்பு பக்கத்துல இருக்கிற கொச்சி கடையிலே இன்றைக்கும் கோல்ட் ஹவுஸ் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கோல்ட் ஹவுஸிலே டீ பாயாய் நான் சேர்ந்தேன். Dans une ville qui s'appelle Kochikale, là-bas je servais le thé. அப்புறம் டீ பாயா இருந்த எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது ஒரு நகை விற்கிற சேல்ஸ்மனா. Après le fait de servir le thé en garçon, après j'étais devenu vendeur de bijoux. அப்புறம் ஒரு பெரிய கம்பெனியிலே சேல்ஸ் ரெப்பா எனக்கு வேலை கிடைத்தது. Et on m'a donné un travail comme dans une grande entreprise comme commercial. 3 மாதங்களிலே என்னை ஏரியா மேனேஜர் ஆக்கி விட்டார். Et après 3 mois, on m'a désigné comme responsable d'un domaine, d'un quartier. ஏரியா மேனேஜர் என்ன, கார் என்ன, De voiture. சம்பளம் 17 வயசுல நான் ஒரு பெரிய மேனேஜர் கொழும்பு எலிஃபண்ட் ஹவுஸ்ங்கற ஒரு பெரிய பிரபலமான ஒரு கம்பெனில. Et à 17 ans, j'étais vraiment un responsable d'une entreprise. நீங்க குடிக்கிறீங்களே ஆரஞ்சு பார்லி, கிரீம் சோடா, ஆரஞ்ச் கிரஷ், எலிஃபண்ட் ஹவுஸ், சிலான் கோல்ட் ஸ்டோர்ஸ், அதிலே பெப்சிகோலோ ஆபரேஷன்ஸ்ல நான் ஒரு ஏரியா மேனேஜராய் வேலை செய்தேன். Toutes ces boissons fraîches là que vous buvez là, dans cette entreprise là, j'étais vraiment un responsable. இலங்கையில் இருந்த 2 தொலைக்காட்சிகளிலும் ரூபவாகினி ஐடிஎன் அவற்றிலும் ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்தேன். J'ai commencé à faire des représentations dans tout ce qui était programme télévisé. பாடுவதும் இசை வாசிப்பதும் பணம் நிறைய வந்து குவிய ஆரம்பித்தது. Chanter, faire de la musique, on a commencé à m'envoyer beaucoup d'invitations. அந்த காலத்துல SMS, மொபைல் போன், இமெயில் எல்லாம் கிடையாது. À l'époque, il n'y avait pas de SMS, téléphone mobile, tout cela. 527 காதல் கடிதங்கள் வந்தன எனக்கு அந்த ஒரு வருஷத்துல. Dans une année, j'ai eu 567 lettres d'amour. இந்த நாட்களிலே À ces jours-là, நான் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் மறுபடியும் என்று chez moi, je voulais revenir dans le Seigneur. எனக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாசம் இருந்து ஜெபிக்க தொடங்கினார் என்னுடைய அம்மா. Donc c'est pas moi, mais c'est ma mère qui a commencé à jeûner tous les mardis afin que je revienne dans le Seigneur. அது மாத்திரமல்ல, Non seulement ça, டெலிவிஷனிலே நான் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் dans les programmes télévisés à chaque occasion, அந்த டெலிவிஷன் ஸ்கிரீனிலே என்னுடைய நெற்றியில் கையை வைத்து, ஸ்கிரீன்ல கையை வச்சு, என்னுடைய நெற்றிக்கு கையை வச்சு
இவன் மூலம் என்னை உங்களிடத்தில் கொண்டு வந்தீர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு இவன் இப்படி பிசாசுக்கும் உலகத்துக்கும் போய்விட்டான், இவனை மறுபடியும் கொண்டு வாருங்கள் என்று உரிமையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். Quand je passais à la télévision, ma mère, elle posait sa main sur l'écran de télé, sur mon front, qui était sur l'écran de télé, et elle disait, c'est lui qui m'a ramené dans le salut, Seigneur, maintenant il sert les démons. பெற்றாரிடம் விசேஷமாக அம்மாமாரிடம் நான் சொல்லுகிறேன். Et surtout, je dis particulièrement aux mamans, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் ஜெபம் இருக்கிறதே, la prière qu'il y a pour vos enfants, ரொம்ப வல்லமையானது, elles sont très puissantes. ரொம்ப வல்லமையானது, விடவே கூடாது. Il faut jamais abandonner la prière pour அந்த vos enfants. ஜெபத்துக்கு பதில் வருவது போலவே இல்லை என்று இருந்தாலும், Même si vous avez l'impression que la réponse à la prière ne vient pas, அது ஒரு நாள் வரும். un jour elle viendra. அந்த நாள் வந்தது. Et ce jour-là est venu. அடுத்த நாள் நான் டெலிவிஷன்ல மியூசிக்கல் ஜிங்கிள் ஒன்று வாசிப்பதற்கு பணம் வாங்கிவிட்ட நிலையில், Parce que moi j'ai accepté l'argent pour faire un programme musical. நான் என் வீட்டுக்கு கண்டிக்கு வந்திருந்தேன். Et je suis quand même venu chez பயங்கர moi. பெருமையாய்த்தான் திரிவோம் நாங்க. Et j'étais vraiment très எங்க orgueilleuse. அம்மாவும் எத்தனையோ ஊழியக்காரங்களை கொண்டாந்து என்னோட பேச வச்சுட்டாங்க. Et ben combien de fois ma mère elle a essayé de parler. எனக்கு தான் வார்த்தை தெரியுமே, பிரசங்கம் பண்ணிட்டு பின் வாங்கினவனாச்சே, வார்த்தையாலே அடிப்பேன் அவங்களுக்கு. Et quand les serviteurs de Dieu veulent pour venir me parler, comme je connais la Bible, j'ai déjà prêché, je l'ai frappé avec la parole même, je l'ai retourné. பாஸ்டர்மார் சோம்பேறிகள், J'ai dit les pasteurs sont des feignants. சும்மா வீடு வீடா போய் காணிக்கை வாங்கி தின்னு வாழ்றவனுங்க. C'est des gens paresseux qui prennent l'offrande et qui vont manger gratuitement. நாங்கெல்லாம் முதுகெலும்புள்ள ஆம்பளைங்க. Nous on est des hommes qui ont une colonne vertébrale. எங்களையும் நாசமாக்க நீங்க வராதீங்க. Vous venez pas pour nous détruire nous. பணம் வேணா கேள் தாரேன், இப்படித்தான் சொல்லுவேன். Et si tu as besoin de l'argent, demande, je te donne. ஒரு முறை ஒரு சபைக்கு கொண்டு போயிருந்தா அம்மா, என்னை கூட்டி கொண்டு போயிருந்தார். நானும் என்னோடு சேர்ந்து பாடுகிற இன்னும் 3 பேரும் போயிருந்தோம். Une fois ma mère, elle a pris moi et 2 de mes amis qui chantaient சில avec பேருக்கு moi dans தெரியுமா une இருக்கும், église. ஸ்ரீதர் பிச்சைப்பான்னு சொல்லி ஒருத்தர் இறந்து போனார். அவரும் நானும் இன்னொருத்தவங்களும் போயிருந்தோம். On était 3 personnes à aller dans cette église. அது எந்த சபை தெரியுமா? Vous savez quelle église? அங்கதான் மேர்சி ஒரு விசுவாசியா உட்கார்ந்து இருந்துக்குது. Et c'est dans cette église-là que Merci elle était une croyante. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பாரு பின்னால 3 வந்து பெருமையா தலைய தலக்கணமா வந்து உட்கார்ந்து இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பேசி இருந்திருக்காங்க. Et elle était en train de parler avec ses amis en disant, regarde, il y a 3 garçons là-bas, ils sont très orgueilleux. ஆனால் பின்பு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்திருந்த சமயத்திலே, Mais un jour quand je suis revenue à la maison, ஒரு ஊழியக்காரர் வந்தார். un serviteur de Dieu est venu. அவர் என்னிடத்திலே அவர் என்னை கவர்ந்தார். Et lui, il m'a séduit. அவர் என்னை கவர்ந்தார். நான் லேசில் கவரப்பட மாட்டேன். அவரை ரசித்தேன். Et en général, je ne me fais pas séduire facilement, mais j'ai été séduit par lui. ஒரு அழகான உருவம், Il était d'un bel aspect, தாடியோடு, avec une barbe. அவர் மாத்தல என்ற இடத்துல இருந்தாராம். Et இன்னொரு இடத்துல இருந்து வந்திருக்கிறார். il venait d'un endroit. அப்ப அவர் வந்து என்னோட அழகாக பேசினார். அந்த வல்லமையான பாஸ்டர்மார் பேசுவதெல்லாம் பேசவில்லை. அவர் Il parlait d'une manière assez séduisante, assez convaincante. கிட்டார் வாசிக்க சொன்னார். Il m'a dit, joue de la guitare. நான் இளைய நிலா பொழிகிறதை வாசிச்சேன். Et moi, j'ai joué. நல்லா வாசிக்கிறீங்கன்னார். Même si je jouais des choses du monde, il disait, tu joues bien. பாஸ்டர் ஒருத்தர் நான் இளைய நிலா பொழிகிறதை வாசிக்கிறத பார்த்துட்டு நல்லா வாசிக்கிறீங்கிறாரே. Et il me dit, mais qu'est-ce que tu joues? Il me demandait. சுருக்கமாக சொல்லுகிறேன். Et je vous dis vite. அவர் ஒரு கேள்வி கேட்டார். Il m'a posé une question. இவ்வளவு நல்லா வாசிக்கிறீங்களே, எங்க பழகுனீங்கன்னு Il கேட்டார். a dit, ça fait, mais où tu as appris à jouer? அது வந்து பாஸ்டர், நான் எங்கேயுமே பழகல, நானா பழகிக்கிட்டேன் அப்படி, மியூசிக் அப்படின்னு. Et j'ai dit, vous savez, pasteur, moi j'ai appris nulle part. J'ai appris tout seul. சரி என்று சொல்லி கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அவர் போகும்போது, Mais après il est parti. அவர் அந்த அழகா அந்த படியில அப்படி ஏறிட்டு இப்படி ஸ்மார்ட்டா திரும்பி என்னை பார்த்து சொன்னார், தம்பி. Il est parti et arrivé au pas de la porte, il s'est retourné, il a dit d'une manière. யார் உனக்கு கிட்டார் சொல்லி கொடுத்தது? Il a dit, mon frère, c'est qu'est-ce qui t'a appris à jouer de la guitare? இப்ப யாருக்காக அதை பயன்படுத்துறீங்க? Et pour qui tu es en train d'utiliser la guitare? கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு, Tu penses à ça? என்னுடைய சர்வீஸ் நாளைக்கு காலைல 9 மணிக்கு மாத்தலையில YMCல நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். Demain matin, le culte est à 9h, vous pouvez venir m'en parler si vous voulez. சரி பாஸ்டர், பாய் பாஸ்டர். என்னடா நாளைக்கு நான் டிவி ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். Et j'ai dit au revoir pasteur et je me suis dit, mais demain j'ai un programme télé et j'ai pris de l'argent. இவர் என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னு போயிட்டேன். Et je me suis dit, mais lui il raconte n'importe quoi. அன்று Je suis இரவு parti.
என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இரவு, தூக்கமே வரவில்லை. Et cette nuit-là, j'ai pas pu oublier, je n'arrivais pas à dormir. எனக்கு தெரியும், எனக்கு கிட்டார் சொல்லி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். Moi, je sais dans moi-même, c'est le Saint-Esprit qui m'a appris à jouer de la guitare. எனக்கு தெரியும், அவருடைய ஊழியத்துக்கு தான் முதலில் நான் கிட்டார் வாசித்தேன். Moi, je sais à l'intérieur de moi qu'il m'a donné à apprendre la guitare pour son ministère. இப்போ உலகத்துக்காக, பணத்துக்காக, புகழுக்காக வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பதில் தெரியும். Maintenant, ce que je sais exactement, c'est que je joue de la guitare pour le monde, pour l'argent, pour la gloire. அன்று இரவு முழுக்க நான் தூங்கவில்லை. Et toute cette nuit, j'ai pas dormi. அடுத்த நாள் காலையிலே அந்த சபைக்கு போய்விட்டேன். Et le lendemain, j'ai été dans cette église. இந்த இடத்துல கை தட்டணும் நீங்க. Et là, il faut frapper des mains. ஒரு மனுஷனை இரவு முழுக்க பரிசுத்த ஆவியானவர் வதைத்து, Toute la nuit, le Saint-Esprit a ஒரு வசனம் convaincu. இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். Le Saint-Esprit, il reprendra et il fera prendre conscience. அது நடந்தது எனக்கு. Et cela s'est passé. அடுத்த நாள் அந்த சபைக்கு போய்விட்டேன். Et le lendemain, j'ai été dans cette église. பின்னாலே உட்கார்ந்தேன், நான் அழத் தொடங்கினேன். ஏன் அழுதேன்னு எனக்கு தெரியாது. Je me suis assis au fond et j'ai commencé à pleurer, je ne sais pas pourquoi. மனம் திரும்பி அழவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. C'était pas une repentance. அழுது கொண்டே இருந்தேன். Et j'étais en train de pleurer. ஆராதனை முடியும் வரை அழுதேன். Et jusqu'à la fin du culte, j'ai pleuré. முடியும் பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. À la fin du culte, un miracle s'est produit. என்னன்னா, நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த பாஸ்டர் முன்னர் வந்துட்டு சொல்றாரு, Moi, j'étais en train de pleurer et ce pasteur, il était en train de dire, நான் ஏற்கனவே அறிவித்தபடி எங்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டரை அபிஷேகிக்க போகிறோம், அவரை முன்னாலே அழைக்கிறோம். il a dit, comme je vous ai déjà annoncé, je vais oindre l'assistant pasteur, donc nous l'appelons. பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் முன்னால வாங்க. Il a dit, pasteur Suresh Ramachandran, venez devant. கடைசி வரைக்கும் நான் நினைக்கல இது எப்படியுமே சாத்தியம் இல்லை. Et moi, je me suis dit, il n'y a aucune preuve pour que முதலாவது, நான் இப்போ ஒரு உலகத்தவன், பாவி, டிவியில பாடுறவன். Maintenant, actuellement, je suis un pécheur, quelqu'un qui chante dans la télévision du monde. நான் வருவேன்னு கூட தெரியாது. Il ne savait même pas que j'allais அப்படியே venir. நான் வந்தாலும் என்னை மறுபடியும் ஆண்டவருக்குள்ள நடத்த வேண்டிய ஒரு வேலை தான் அவருக்கு இருக்கு. Et même si je viens dans le Seigneur, il était obligé de me reprendre et de me conduire dans le Seigneur. ஊழியமாவது கீழியமாவது, Pas de ministère. நோ சான்ஸ். C'était impensable. கட்டாயம் எத்தனை சுரேஷ் ராமச்சந்திரன் இன்னைக்கு உலகத்துல இருக்குதா Et இருக்கும். il y a combien de Suresh Ramachandran comme ça dans le monde? நம்ம பேர் இருக்கிற எவனுக்கோ ஒரு அபிஷேகம் நடக்குதுன்னு நான் தொடர்ந்து பிஸியா அழுதுகிட்டு இருந்தேன். Et moi, j'étais très occupé à pleurer en disant, il y a d'autres peut-être qui s'appellent comme ça, et j'ai continué à pleurer. 2-3 தரம் Il a appelé 2-3 fois. கூப்பிட்டு பார்த்தாங்க, நானும் போகல. எனக்கு தெரியவே தெரியாது இது நான் தான், உண்மையாவே தெரியாது. Il a appelé 2-3 fois. Moi, je ne savais pas que c'était moi. யோசிக்க பார்க்கலாம், நீங்க ஒரு கவர்மெண்ட் மீட்டிங்க்கு வேடிக்கை பார்க்க போயிருக்கிறீங்க. Si vous avez été à une réunion publique pour juste regarder. இப்போ நாங்கள் வெளிநாட்டு அமைச்சராக பதவி ஏற்க போகும் அப்படின்னு உங்க பேரை சொல்லி முன்னால வாங்கினா நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம பேருள்ள ஒரு ஆள் மந்திரியாக போராட்டா படுத்தா நினைப்பீங்க. ஒழிய கடைசி வரைக்கும் நீங்க நினைக்க மாட்டீங்கல்ல நீங்கன்னு. Si on vous dit on va vous établir comme ministre des Affaires étrangères, en disant votre nom, vous n'allez pas penser que c'est vous. அப்போ அந்த பாஸ்டர் இறங்கி வந்திருக்கிறார். Donc le pasteur il était venu. எனக்கு நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது என் தோல்ல கை வச்சார். Il s'est approché de moi, il a posé ses mains sur mon épaule. திரும்பி யாருன்னு பார்த்தபோது, Et quand je me suis retourné pour voir, அந்த அவர்தான், அந்த பாஸ்டர் தான். c'était lui. ஆனா அவருடைய முகம் எனக்கு பார்க்கும்போது ஒரு தேவதூதனுடைய முகம் மாதிரி ஒரு பயங்கர பிரகாசமா இருந்தது. எனக்கு பார்க்க முடியல. Et son visage était vraiment un visage d'un ange, tellement je ne pouvais pas voir. அவர் என்னை அழைத்து கொண்டு முன்னாலே போய் என்னை அபிஷேகம் பண்ணினார். Il m'a emmené devant et il m'a oint. இன்னும் மனமே திரும்பல. Je me suis même pas repenti. அசிஸ்டன்ட் பாஸ்டர் அபிஷேகிச்சாச்சு. Il m'a oint comme pasteur assistant. ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் அவர் சொல்றாரு, இப்ப நீங்க வீட்டுக்கு போக கூடாது, நான் போயிட்டு உங்களுக்கு உடுப்பெல்லாம் எடுத்துட்டு வரேன், இன்னையில இருந்து நீங்க என்ன கிட்ட தான் இருக்கீங்க. Il m'a dit, maintenant vous rentrez pas chez vous, je vais rentrer chez moi, je vais prendre des habits pour vous et je reviens, vous restez avec moi désormais. அதற்கு பிறகு நான் அவரோட போகும்போது சொன்னேன், உங்களுக்கு என்ன பைத்தியமா பாஸ்டர்? Et moi j'ai demandé, est-ce que vous êtes fou pasteur? நீங்க என்ன அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் அபிஷேகிக்கிறீங்க, என்ன இது? Vous me voyez comme un pasteur assistant, qu'est-ce que ça veut dire? அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் நீங்க வருவீங்கன்னு. Le Seigneur m'a dit que vous allez venir. ஆண்டவர் சொன்னார் உங்களை இப்படி பண்ண சொல்லி. Le Seigneur m'a dit qu'il fallait que je fasse cela pour vous. ஆண்டவர் சொன்னனால நான் செஞ்சேன். Et comme il a dit, j'ai fait. அதோடு அவரோடு இருந்து விட்டேன். Donc je suis resté avec lui. நான் ராஜினாமா கடிதம் அனுப்பவில்லை. J'ai pas envoyé de lettre de démission. நான் ரூபாயினிக்கு போயிருக்கணும், அதுக்கும் போகல. J'ai pas été à mon programme. இவரே போய் எனக்கு ஒரு உடுப்புகளை கொண்டு வந்தார். Lui il a été à apporter des vêtements pour moi. ஒரு மாதம் அவரோடு இருந்தேன்.
அல்லது அவர் என்னோட இருந்தார் அவரோட ரூம்ல. Donc moi je suis resté un mois avec lui, donc lui il était dans ma chambre avec moi. அந்த ஒரு மாதமும் அவர் தூங்குறதே நான் பார்க்கிறது இல்ல. Et pendant ce mois-ci je ne l'ai jamais vu dormir. ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். Il priait à tout moment. நான் அவருக்கு எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன். Et je lui disais tout le temps. ஏன் இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது தெரியாது தெரியாதுன்னு. Mais je dis mais vous me connaissez pas qui je suis. அவர் என்கிட்ட கேக்குறதும் இல்ல. Moi il me demandait pas. உன்னை பத்தி எனக்கு தெரியும் தெரியும்னே சொல்லிட்டு இருப்பார். Il disait mais moi je te connais, donc il répétait toujours la même chose. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுன்ட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. Et il a dit dimanche prochain tu vas prêcher. சும்மா ஜோக் அடிக்காதீங்க. J'ai dit ne plaisantez pas. கடைசில அவர் பிரசங்கம் செய்தார், நான் மொழிபெயர்த்தேன். Et lui il a prêché et moi j'ai traduit. எனக்கு அவர் பக்கத்துல நிக்கும் போதே அந்த அபிஷேகம் எனக்கு பயங்கரமா இருந்தது. Et quand je me tenais à côté de lui je sentais l'onction. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாய் சொல்லிவிட்டார், நீ தான் பிரசங்கிக்க Et le வேண்டும். dimanche suivant il m'a dit c'est toi qui vas prêcher. பிரசங்கித்தேன். Et j'ai prêché. ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Si vous voulez que je vous dise quelque chose அதுக்கு என்னோட d'étonnant. அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. Il y avait அது இல்ல ஆச்சரியம். C'était pas étonnant que ma mère soit venue. என்ன பிரசங்கம் பண்ணேன் தெரியுமா? Qu'est-ce que j'ai prêché? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல ஓசியா 9வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து நான் பிரசங்கம் Vous பண்ணேன். vous rappelez il y a quelques jours j'ai prêché à propos du livre d'Osée chapitre 9 verset 10. அதே பிரசங்கம் தான் அன்னைக்கு நான் La même prédication j'ai donnée. அதாவது இன்றைக்கு நான் யார், C'est-à-dire qui je suis aujourd'hui. இவ்வளவு படித்து இத்தனை அனுபவங்களோடு இன்றைக்கும் அந்த பிரசங்கத்தை நான் செய்கிறேன் என்றால் அன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்திருப்பார் Et யோசித்து. si je prêche encore aujourd'hui cela, quelle sorte d'onction le Seigneur m'a donné avant. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, நான் இப்போ 2-3 நாளைக்கு முதல்ல பண்ணினேன். Combien de personnes vous vous இப்ப souvenez de பண்ணேன். cette prédication? அதே பிரசங்கத்தை La பண்ணேன். même prédication j'ai donnée. அந்த பிரசங்கம் மூலமாக கர்த்தர் எனக்கே பேசினார். À travers cette prédication, ce message-là, Dieu m'a சரியாக parlé. அந்த பாஸ்டரோட ஒரு மாதம் இருந்ததுக்கு பிறகு Une fois que j'ai passé un mois avec ce pasteur, ஒரு நாள் காலையிலே சாப்பிட்ட பிறகு le matin après avoir déjeuné, அவர் சொன்னார், சுரேஷ் என்னுடைய நேரம் வந்து விட்டது, il a dit Suresh, mon temps est venu, நான் போகிறேன், je vais partir, இனி நீ தான் பாஸ்டர், mais c'est toi le pasteur, நீ பெரிய ஊழியக்காரனா வருவ, tu seras un grand serviteur de Dieu, உலகமெல்லாம் போவ, tu iras partout dans tous ஆனா les நீ இந்த pays, உலகத்துல என்னைய காணவே மாட்ட, mais tu me verras plus dans ce monde. என்னைய தேடக்கூடாது, Il ne faut pas que tu me cherches. நான் போறேன், Je vais y aller, என் அபிஷேகம் உங்ககிட்ட வச்சுட்டு போறேன் je t'ai laissé mon onction. என்று சொல்லிட்டு போனார். Il m'a dit, il est parti. போனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை காணல. Il est parti et jusqu'à aujourd'hui, je ne l'ai pas vu. நான் கொஞ்ச காலம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு தேவதூதன் தான். Pendant un certain moment, j'ai pensé que ça doit être un ange de Dieu. ஏன்னா அவர் தூங்குறத நான் கண்டதில்ல, அவர் டாய்லெட் போறத கண்டதில்ல. Je ne l'ai pas vu dormir ni aller aux toilettes, des choses comme ça. ஆனா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால நான் கேள்விப்பட்டேன் அவர் பிலிப்பீன்ஸ்ல இருக்கிறார். Il y a 4-5 ans, j'ai entendu parler qu'il était aux Philippines. நான் டெலிபோன்ல அவரோட பேசினேன். Et j'ai parlé au téléphone avec lui. அவர் உலகத்துல இருக்கிறார், Il est sur cette terre. பிலிப்பீன்ஸ்ல இருக்கிறார். Il est aux Philippines. ஆனா எனக்கு போக முடியும் நினைச்சா Je peux y aller si j'ai envie. அவர் சிலோனுக்கு வந்துட்டு போயிருக்கிறார், Il est venu une fois au Sri Lanka, கண்டி வரை வந்துட்டு போயிருக்கிறார். jusqu'à Kandy. ஆனா அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறுகிறது, நீ இந்த உலகத்திலே என்னை காண மாட்டாய். Mais la parole qu'il m'a dit s'accomplit encore. Il m'a dit tu me verras plus sur cette terre. அப்படி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தபடினால் Parce que le Seigneur m'a appelé comme cela dans le ministère. நான் ஊழியத்துக்கு வருவதற்கு எந்த தகுதியும் இல்லை, கர்த்தருடைய கிருபையினால் Je n'ai நிற்கிறேன். aucune capacité pour être de faire le ministère, c'est la grâce de Dieu. ஒரு பயங்கர அபிஷேகம் எனக்கு இருந்தது. J'avais l'onction du Seigneur. எனக்கு சிங்களம் தெரியாது. Je ne connaissais pas le இந்த Seigneur. நிறைய பேர் இங்க வந்துகிட்டு எக்காய் தெக்காய் துணாயின்னு இருக்கீங்களே, அதுதான் நமக்கு தெரிஞ்ச சிங்களம். Moi, je connaissais que quelques mots que les gens ils disent en général. ஆனால் எனக்கு பயங்கர அபிஷேகம் வந்தது, Mais quand j'ai eu cette onction, பயங்கர சுகமாக்குகிற அபிஷேகம் j'ai எனக்கு eu வந்தது. l'onction de guérison. ஆகவே பிரீஃப் கேஸ்ல இந்த எலிஃபென்ட் ஹவுஸ்ல வேலை செஞ்ச அந்த பிரீஃப் கேஸ்ல குப்பிகள் எல்லாம் மணல் எல்லாம் மண் எல்லாம் போட்டு நிரப்பி எல்லா கொல்ல மரத்துல அந்த புடிங்க எல்லாம் வச்சு Et je prenais des choses qui étaient sur les arbres et je les mettais dans une valise. போய் பயங்கர சிங்கிள் ஏரியால நாவுல உள்பத்மாடவுல தம்புல்ல அங்கெல்லாம் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுகள்ல இந்த பிரீஃப் கேஸை திறந்து வச்சுட்டு அந்த கையில இருக்கிற அந்த ஹேண்ட் லவுட் ஸ்பீக்கர் ஒன்று அவர் கொடுத்துட்டு போயிருந்தார் அந்த பாஸ்டர், அதுல பிரசங்கம் பண்ணுவேன். தலை வலினா காய்ச்சல்னா வா என்கிட்ட மருந்து இருக்கு. Et qu'est-ce que je faisais? J'allais me mettre en dessous des arbres partout et je prenais un petit micro portable et je prêchais en disant si tu as mal à la tête, si tu as mal quelque part, viens, je vais te guérir. வந்து எல்லாரும் சுத்திக்கிடுவானுங்க. Les gens ils s'assemblaient autour de moi. சுத்தின பிறகு நான் அதுக்குள்ள இருக்கிற துண்டு பிரதி எடுத்து கொடுத்துட்டு என்னுடைய புரோக்கன் சிங்களத்துல இயேசு கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனுங்களே துரத்துவானுங்க, ஓட்டுவேன் பிரீஃப் கேஸையும் Et தூக்கிட்டு. après je prenais les tracts qui étaient dans ma valise, je les distribuais. Et une fois que les gens ils me poursuivaient pour me chasser et je courais en avant. நான் இன்னொரு 5-6 நிமிஷத்துல முடிச்சிருவேன். Je vais finir dans 6 minutes. அதுக்கு பிறகு வார்த்தைக்கு போகணும். On va aller dans la parole.
கவனிங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார் என்றால், Regardez comment le Seigneur a fait des miracles. ஒரு நாள் அவர்கள் என்னை பிடித்து விட்டார்கள். Un jour, ils m'ont saisi. ஒரு ஊமை பிள்ளை, ஒரு 13-14 வயசு இருக்கும். Un enfant de 13-14 ans muet. இந்த ஊமை பிள்ளைய பேச வைக்காட்டி உன்னைய கொல்லுவோன்ட்டானுங்க. Ils ont dit, maintenant, si tu fais pas parler cet enfant muet, c'est fini de toi. நான் என்ன செய்யறது, எனக்கு சிங்களத்துல ஜெபிக்கவும் Et தெரியாது. moi, je savais pas prier en sagalé. கட்டாக ரெண்ட அப்படின்னு பேசு அப்படின்னு, இயேசு நாமத்துல பேசு Je அப்படின்னு. disais, au nom de Jésus, parle. அந்த பிள்ளை பேசியது. Cet enfant a parlé. அந்த இடத்துல ஒரு சபை உருவானது. Et maintenant, là-bas, il y a une église. இன்னும் ஒரு இடத்துல ஒரு சபை உருவானது. Il y a une église. 3 சபைகள். அந்த 3 சபைகளுக்கும் தலைமை போதகராக அந்த 18 வயதிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தி. À l'âge de 18 ans, j'étais pasteur principal de ces 3 églises. எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. டைரி எழுதுற பழக்கம். J'ai l'habitude d'écrire un journal personnel. ஒரு நாள் அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இந்த சாட்சியோடு நான் வார்த்தைக்கு போக போறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாளுக்கு இருக்கிற ஒரு டைரி எனக்கு 1986வது ஆண்டு எனக்கு கிடைத்திருந்தது. En 1986, 87வது ஆண்டு. en 87, j'ai reçu un agenda où avec des pages journaliers. ஜனவரி 1ஆம் தேதி, Le janvier, le 1er அந்த janvier. 31ஆம் தேதி முடிஞ்சு நள்ளிரவு நேரத்துல Après que le 31 soit terminé, en pleine nuit, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நீ ஒரு பக்கத்தை புரட்டு அந்த பக்கமா. le Seigneur, il m'a révélé en disant, tourne une page. புரட்டுனேன். J'ai tourné la page. அதுல எழுது என்னது, Écrit. இன்று அப்படின்னு ஒரு சபை பிறக்கிறது அப்படின்னு எழுது. Il a dit, écrit aujourd'hui une église née. ஒரு பேரையும் எழுத வச்சார். Et il m'a fait écrire un nom. இன்று இந்த இடத்துல ஒரு சபை பிறக்கிறதுன்னு எழுதி வச்சுட்டேன். அது எத்தனையோ எங்கேயோ தாள் கடைசி பக்கம் எங்கிட்ட இருக்குது. Et il m'a fait écrire aujourd'hui une église née. Et அதை j'ai fait la மறந்து page விட்டேன். après, அதை மறந்து விட்டேன். et j'ai oublié. உங்களுக்கு தெரியுமா, நான் ஊழியத்திலே பெரிய ஊழியம் செய்தாலும், பெரிய அபிஷேகத்தோடு ஊழியம் செய்தாலும், Même si je fais un ministère avec onction, அநேக உபத்திரவங்கள், beaucoup de tribulations, அநேக போராட்டங்கள், beaucoup d'épreuves, பணமே இருக்காது, pas d'argent, சாப்பாடு இருக்காது, pas de nourriture, நடக்கணும், il faut marcher. எத்தனையோ 20-30 மைல் டெய்லி நடந்து தான் ஊழியம் செய்யறது. Tous les jours, il faut faire des kilomètres pour faire le ministère. பசிக்கும். La faim. அப்போ ஒரு நாள் எனக்கு தாங்க முடியல. Un jour, je ne pouvais pas tenir. ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏதாவது சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, Je disais, Seigneur, donne-moi quelque chose à manger. டின் ஃபிஷ், salmon, Vous savez, les poissons en conserve. அது ஒன்று இருந்தா எப்படி இருக்கும் ஆண்டவரேன்னு சும்மா Et சொன்னேன். je disais, mais Seigneur, ça serait bon d'avoir un petit poisson en conserve. பார்த்தா ரோட்ல ஒரு டின் ஃபிஷ் கடந்தது. Et au bord de la route, j'ai trouvé une conserve de poisson. அப்ப நான் இப்படி காலால கிக் பண்ணேன். பொதுவா அந்த மாதிரி டின் கிடக்கும் ஸ்ரீலங்கால, நீங்க உதைச்சு விளையாடலாம். Au Sri Lanka, quand vous marchez, vous pouvez voir des choses comme ça par terre. Il y avait un conserve, une boîte de conserve de poisson. கிக் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு உடைக்கப்படாத ஒரு நல்ல salmon. Et quand j'ai frappé de mes pieds, j'ai vu que cette boîte de conserve n'était même pas ouverte. ஒரு வீட்டுல எனக்கு தங்க விட்டுருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாள் தங்கி இருங்க, நாங்க தூர போயிட்டு வரோம். அவங்களோட கிச்சன் உள்ளுக்கு போய் இந்த உள்ள அவ்வளத்தையும் போட்டு சமைச்சேன். Et il y avait une maison où on m'avait accueilli et j'ai été dans leur cuisine, j'ai pris tout ce qu'il y avait et j'ai cuisiné. வாழ்க்கையில முதல் தடவை நான் சமைக்கிறேன். C'est la première fois de ma vie que j'ai cuisiné. அப்பா நல்லா இருந்தது. C'était bon. இந்த பசி வந்தால் 10ம் பறந்து போகும். Vous savez, quand on a faim, on mange de tout. இது நமக்கு 11ம் பறந்து போயிருச்சு. Moi, c'était vraiment de tout. சாப்பிட்டு அப்புறம் ஒரு நாள் அம்மா பார்க்க வந்த போது அம்மாவுக்கு சொன்னேன், நான் சமைக்கிறேன் இப்ப அப்படின்ட்டு. Et maintenant, j'ai dit après à ma mère, moi, je vais cuisiner. அவங்க கேட்டாங்க, என்னத்தெல்லாம் போட்டு சமைக்கிற அப்படின்னு. Et elle m'a demandé, qu'est-ce que tu vas mettre? வந்து காட்டின இதெல்லாம் போடுறேன். J'ai dit, tout ce qu'il y a là dans cette rangée, je vais le mettre. ஒரு ஐட்டத்தை எடுத்து காட்டி கேட்டாங்க, இதையும் நீ போடுவியான்னு. Et j'ai pris une chose, j'ai dit, tu vas mettre ça aussi? ஆமா, ஒரு டீஸ்பூன் போடுவேன் அப்படின்னு. Elle a dit, oui, je mettrai une petite cuillère. அவங்க சொன்னாங்க, இதுதான்டா தேயிலை அப்படின்னு. Elle m'a dit, ça c'est la feuille de thé. தேயிலை போட்டு கறி சமைச்ச ஒரே ஆள் நான் தான். Si on fait la première personne qui a cuisiné en mettant de la feuille de thé pour faire la sauce. அப்படியெல்லாம் ஊழியம் செய்து, Donc j'ai fait un ministère. ஆனால் நிறைய பேர் என்னுடைய சபைகளை அபகரித்தார்கள். Et beaucoup de personnes ont pris les églises que j'ai faites. என் சபைகளை சிலர் பொய் சொல்லி, சில அதெல்லாம் வேணாம். எனக்கு பயங்கர வேதனை வந்தது. En donnant des mensonges, beaucoup de gens ont pris des églises. விரக்தி வந்தது.
ஊழியக்காரர்கள் எல்லாம் இப்படியா என்ற ஒரு வேதனை வந்தது. J'avais une souffrance en disant pourquoi les serviteurs de Dieu sont உங்களுக்கு ainsi. மறுபடி சொல்கிறேன், ஊழியக்காரர்களை பார்க்காதீர்கள். Donc moi je vous dis encore à nouveau, ne regardez pas les serviteurs de நல்லா Dieu. இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா தலைக்கீழ நிப்பாங்க. Ils seront bien aujourd'hui et demain ils seront à l'envers. அப்போ நான் ரொம்ப மனமுடைந்து போயிருந்த பொழுதுதான், Et quand j'étais brisé, எனக்கு இப்போ சபைகள் ஒன்றும் இல்லாமல் போய்விட்ட நிலையில் parce que je n'avais plus d'église, ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் சொன்னேன், et j'étais à l'arrêt de bus, la station de bus, et je disais, மொத்த பஸ் எங்க போகுது அதுல ஏறி அது போயிட்டு எங்க நிக்குதோ அங்க போயிட்டு நான் பிரசங்கம் பண்ண போறேன். et j'ai dit je vais me mettre dans le premier bus qui arrive et je vais descendre là où il s'arrête et je vais prêcher. வந்தது ஒரு பஸ், ஏறிட்டேன். Et un bus est venu, je suis monté dedans. உங்களுக்கு போன அழகான ஒரு தேயிலை தோட்டம். Et là-bas, quand on est à la fin, au terminus, il y avait un jardin de thé, un jardin de thé. ரொம்ப தூரங்கிறபடினால நான் பெருசா பிரசங்கம் பண்ண போல, நான் விரட்டினா ஓடுறதுக்கு ரூட் தெரியாது. Comme je n'ai pas été très loin parce que je ne connaissais pas si quelqu'un me chasse pour courir. சின்ன பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு படித்து கொடுக்க ஆரம்பித்தேன். Et j'ai commencé à enseigner les petits enfants. கொஞ்ச நாட்கள் வாரம் போய் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க Toutes ஆரம்பித்தேன். les semaines, j'y allais et j'enseignais les enfants. சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க எனக்கு அன்றும் தெரியாது இன்றும் தெரியாது. Et depuis à l'époque jusqu'à aujourd'hui, je ne sais pas comment enseigner les enfants. பொத்தபிட்டிங்கிற இடம். C'est ça, une ville. சரி, அது சிலோன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமா இருக்கும். Les gens du Sri Lanka savent. அங்க போயிட்டு Et là-bas, கொஞ்ச வாரங்களாக இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு குடிகாரன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். et quand j'étais en train d'enseigner les enfants, il y avait un alcoolique qui était au bout en train d'écouter. அவன் கேட்டான், ஏய் அப்ப எங்க சாமி இல்லையாடா? Il a demandé, est-ce que mon Dieu, il n'est pas un Dieu alors? நான் சொன்னேன், உங்க சாமியை பத்தி நான் பேசலங்க, நான் எங்க சாமியை பத்தி தான் பேசுறேன். J'ai dit, moi je ne parle pas de ton Dieu, je parle que de mon Dieu. அதெல்லாம் முடியாது, எங்க சாமியை நீ பாப்பியா? Il a dit, est-ce que ça c'est pas possible, est-ce que tu veux voir mon Dieu? அதனா ஐயா நீங்க உங்க வேலையை பாருங்க ஐயா, நான் பிள்ளைகளுக்கு தான் படிச்சு கொடுக்கிறேன். J'ai dit, monsieur, je vous parle pas à vous, j'enseigne seulement les petits enfants. நீ என்னடா வெள்ளக்கார சாமியை பத்தி பேசுற, எங்க சாமியை கொட்டிட்டு வர்றடா? Il a dit, mais pourquoi tu parles des dieux, des dieux de blanc? Parle de mes dieux à moi. அவங்க சாமி எல்லாம் சிலை தானே. Mais leur Dieu à eux, c'est des statues. அதனால ஏதாவது சிலையை தானே தூக்கிட்டு வருவான்ட்டு தூக்கிட்டு வா ஓய் அப்படி. Et j'ai dit, apporte tes dieux. அப்படி இது வரேன்னு போனான். Il a dit, demande comme ça, tu vas voir. ஒரு கும்பலே வருது. Il y avait toute la foule. கும்பலே வந்து சொல்லுது, எங்க சாமியை பார்க்கணும்னியாமே, வா அந்த லயத்துக்கு போலாம் அப்படின்ட்டு மேல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு Il y போயாச்சு. avait tout un groupe qui est venu, ils disaient, tu voulais voir notre Dieu, viens là-bas. இப்ப நான் பார்க்கிறேன், விஷயம் கொஞ்சம் பழகிது மாதிரி இருக்குதே. Et je me suis dit, la situation se retourne. உடனே இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது தானே. Tout ce qu'on sait, c'est parler en langue. அந்த நேரம் ஆகும்போது எனக்கு ஒரு உதவி ஊழியக்காரரும் இருக்கிறார். À l'époque, j'avais aussi un assistant. நான் பயம்னா அவர் பேர் பயம். Et moi, si j'avais peur, lui, c'était பயங்கரம். அவர் c'était அங்க pire. போயிடுவோம், ஓடிடுவோம், வாங்க ஓடிடுவோம். Il disait, venez, on va s'enfuir d'ici et tout. நான் சொன்னேன், இல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க அப்படின்ட்டு. J'ai dit, non, parlez en langue. அவர் சொல்றாரு, ஐயோ வருது இல்லையே, வராது, நீ தான் வர வைக்கணும் Il a dit, அப்படின்னு சொல்லி mais ça vient pas. J'ai dit, mais ça va venir après. இப்ப போயாச்சு. Je suis parti. ஐயோ அந்த எனக்கு உதவியா ஊழியன் இறந்தவர் இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி தான் இறந்து போனார் பாவம். சரியா? அப்போ Il est décédé il y a pas longtemps. அவரும் நானும் போனா இன்னொரு பயங்கர கும்பல் ஒண்ணு வருது. Il y a une autre grande groupe qui venait à moi. நடுவுல வருது ஒரு பொம்பளை, தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு நெகம் எல்லாம் சும்மா காட்டேரி மாதிரி தெரிஞ்சு போச்சுடா, பேய் பிடிச்ச உடனே இவனுங்க கும்பிடுறானுங்க, இதுதான் சாமி. Il y a une femme qui venait, les cheveux en l'air avec des grandes ongles, elle venait, je me suis dit c'est elle le démon. இப்போ நான் நின்னுகிட்டு இருக்கேன், அது வந்தது என் மேல சும்மா ராக்கெட் மாதிரி இப்படி பாய Et elle ஆரம்பிச்சு. est venue, elle s'est jetée sur moi comme c'était une fusée. உடனே எல்லாம் புடிச்சுக்கிட்டாங்க. Et ils l'ont tenue. புடிச்சுக்கிட்டோன்னு சொன்னாங்க, ஏய் தெரியுதா எங்க சாமி இதுன்னு, சும்மா இனி இந்த பக்கம் வரக்கூடாது, ஓடிரு, உயிரை காப்பாத்திட்டு போயிரு, விட்டுறோம். Ils ont dit, voilà c'est notre Dieu, maintenant tu t'enfuis ou sinon gare à toi pour ta vie. இல்லனா எங்க சாமி உன்னை கிள்ளின்னு கிழிச்சிரும் Ils ont அப்படினா. dit, sinon notre Dieu elle va te déchirer. எனக்கு அப்படியே ஒரு தேவ வல்லமை எனக்குள்ள இறங்கி. Et moi j'ai senti une puissance de Dieu. தேவ வல்லமை இறங்கியது. ஒரே ஒரு ஆளாக, அந்த அசிஸ்டன்ட் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்ல, நான் தனி ஆளா தான் நிக்கிறேன். Et pourtant j'étais seul homme. அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் என்னோடு இருந்தார். Et au milieu de tous ces gens, Dieu était avec moi. நான் சொன்னேன், விடுங்க அவளை அப்படின்னு. Et j'ai dit, lâchez-la. விட்டா உன்னைய கொன்றும் அப்படினாங்க. Et ils ont dit, si on la lâche, elle va te tuer. விட்டோன்னு அவன் மேல பாஞ்சா. Et quand je me suis jeté, இயேசுவின் நாமத்துல நில் பிசாசேன்னு நின்றா. j'ai dit, au nom de Jésus, tiens-toi là, et c'était. எனக்கு பெரிய சந்தோஷம். Et j'étais heureux.
ஆனா ஓவரா சந்தோஷப்பட்டுறவும் கூடாது. Et il ne faut pas non plus trop se réjouir. டெஸ்ட் பண்ணி பாப்போம். இயேசுவின் நாமத்துல உட்காரு. J'ai essayé en disant assieds-toi au nom de Jésus. அங்கிட்டு Et elle உட்கார்ந்து. s'est assise. இயேசுவின் நாமத்துல எழும்பு. J'ai dit au nom de Jésus, lève-toi. எழும்புது. Lève-toi. உட்காரு. Assieds-toi. எழும்பு. Lève-toi. வாவ். Et ça marche. இப்ப விளங்கிருச்சு நம்ம சரிதான் அப்படின்ட்டு. Et j'ai dit, bon, ben, c'est bon, c'est OK pour moi. உடனே ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை Et le கொடுத்தார். Saint-Esprit m'a révélé. சுவிசேஷத்தை பிரசங்கி அவங்க சாமி சாட்சியா. J'ai dit, prêche l'évangile et tu verras. உடனே எல்லாருக்கும் சொன்ன எல்லாம் கேட்டுக்கிறங்க. உங்க சாமி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். Et maintenant j'ai dit, écoutez ce que votre... ஏய் சொல்லு, நீ சாமியா இயேசு சாமியா? Et j'ai dit, dis maintenant si c'est toi qui es Dieu ou c'est moi Jésus qui est Dieu. அது பேசுது இல்ல. நான் சொன்னேன் இயேசு சாமினா இப்படி தலையாட்டு, நீ சாமினா இப்படி தலையாட்டு. Et comme elle ne parlait pas, si c'est Jésus, j'ai dit tu fais ça, si c'est toi qui es Dieu, முழு fais ça. சுவிசேஷத்தையும் நான் பிரசங்கிக்க Et j'ai annoncé tout l'évangile. அந்த பேய் ஆமா இல்ல போட்டுது. Et elle a dit oui, non de la tête. பிசாச வச்சே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். Et le Seigneur m'a fait la grâce que le démon lui-même annonce l'évangile. உடனே ஒவ்வொரு பேயா விரட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 17 பிசாசு இருந்தது. Le Seigneur il m'a aidé à chasser les démons ainsi. கடைசி 17வது பிசாசு போகும்போது Et quand c'est le dernier démon est parti. நான் சொன்னேன் அடையாளமா அந்த பலாமரத்துல இருக்கிற அந்த பெரிய வாது ஒட்டையணும். Et j'ai dit la chose quelque chose sur un arbre, il faut que ça casse. அந்த பொம்பளை விழுகிறதோட அந்த வாது கட்டாசுன்னு உடைஞ்சு. Et quand cette femme elle est tombée, c'est la chose qui était dessus, elle est tombée. அந்த இடத்துல இருந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். Et les gens qui étaient là-bas ont accepté le Seigneur. உடனே அந்த இடத்துல ஓடிக்கொண்டிருந்த அந்த ஓடையை மறித்து ஒரு டேங்க் மாதிரி செய்து 70 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். Et là-bas on a fait un baptistère et on a baptisé 70 personnes à cet endroit. அன்று அந்த இடத்துல இருந்து ஒரு ஐயா தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து இங்க கோயில் ஆக்குங்கன்னார். Et là-bas un monsieur il a ouvert sa maison, il a dit ici vous pouvez bâtir une église. அன்று முதல் ஆராதனை அன்றைக்கே நடத்தினோம் 70 ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகளோடு. Le premier jour là-bas on a fait une église et on a fait un culte avec 70 croyants qui ont pris le baptême. வீட்டுக்கு வந்து டைரி எழுத பார்த்தா அந்த அது எழுதப்பட்டிருக்குது. Et quand j'ai pris le journal personnel à la maison, j'ai vu ce qui était marqué dans la première page. இன்று இந்த இடத்துல சபை தொடங்குகிறதுன்னு ஜனவரி 1ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு எழுதுனது அந்த பேஜ்ல இருக்கு. Ce qui était écrit le 1er janvier à minuit était écrit dans mon journal personnel. Ici une église va être bâtie. இன்றைக்கும் அந்த சபை கண்டியிலே பொத்தப்பிட்டிய லைட் ஹவுஸ் சபையாக இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. Encore aujourd'hui cette église existe. இப்படி ஆண்டவர் பயங்கர ஆசீர்வாதங்கள் செய்தார். Encore aujourd'hui le Seigneur fait des grands miracles. இன்னும் 2 சாட்சி சொல்லிரட்டுமா? Encore deux témoignages. டைம் தாண்டிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா உண்மையில உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். Vraiment je veux que vous soyez bénis. எனக்கு சிங்களமே தெரியாது. Je ne connais pas le singalais. நுகேகொடங்கிற இடத்துல போயிட்டு எனக்கு சிங்கள ஒரு அம்மாவுக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு என்னைய போட்டான். On m'a mis là-bas pour traduire une dame singalaise, une dame. ஒரு இங்கிலீஷ் சபையில ஒரே ஒரு சிங்கள அம்மா. Dans une église anglaise, il y avait une dame qui était singalaise. அப்ப எனக்கு தெரிஞ்ச சிங்களத்துல அந்த அம்மாவுக்கு நான் அந்த நடக்கிற ஆராதனை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு Le peu que je savais, j'étais en train de traduire à cette dame. அந்த அம்மா தன்னுடைய வீட்டுக்கு என்னைய கூட்டிட்டு போய் Et cette dame là elle m'a invité chez elle. அங்க சூழ இருந்தவர்கள் எல்லாம் வந்து எப்படியோ ஒரு நிறைய அற்புதங்கள் நிறைய ஒரு கூனா இருந்த ஒரு அம்மா நிமிர்ந்துட்டா இனி உடனே நிறைய பேர் அற்புதங்கள் கண்டு நிறைய சுகங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. Et elle a appelé tous ses voisins, tous ses amis dans sa maison et j'ai prié, il y a une dame qui était courbée qui a été guérie de son dos, il y a eu des miracles. 2 வாரங்களில் 100 பேர் வைத்து ஒரு சர்வீஸ் நடத்துறேன். சிங்களம் தெரியாது. Et dans 2 semaines, il y avait 100 personnes, je ne savais pas le singalais et je faisais un culte. ஒரு ஆளாய் இருந்தவர் 2 வாரங்களில் 100 பேர் 2 மாதங்களில் 200 குடும்பங்களாய் வளர்ந்தன. Et une personne est devenue 100 et au bout de 2 semaines il est devenu 200. சிங்களத்துல பிரசங்கம் பண்ண தெரியாது. Je ne savais pas prêcher en singalais. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்ச புரோக்கன் சிங்களத்துல ஒளறிட்டு Et le dimanche avec le peu de singalais que je savais, j'ai dit n'importe quoi, j'ai prêché. ஆண்டவரே எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் என்று சொல்லி J'ai dit Seigneur, c'est toi qui peux m'aider. நான் அந்த ரோட்டோரத்திலே போய் இருந்து Je me suis mis au bord de la route. அந்த பஸ் போர்டுகள் எல்லாம் பார்க்கும்போது Et quand je regardais les panneaux qui sont au bord des அதிலே arrêts de இருந்து bus, சிங்களம் கற்றுக்கொண்டேன். et j'ai appris le singalais ainsi.
ஆவியானவர் சொல்லி கொடுத்தாருன்னு பரிசுத்தமா சொல்லலாம். Je peux dire avec saintement que c'est le Saint-Esprit qui நிச்சயமா m'a appris. ஆவியானவர் தான் சொல்லி கொடுத்தார். C'est vrai que c'est le Saint-Esprit qui m'a ஆனா நான் appris. பஸ் போர்டை பார்த்து தான் அவர் எனக்கு கற்றுக் Mais கொடுத்தார். c'est en regardant les arrêts, les panneaux des arrêts de bus que le Seigneur m'a appris aussi. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அதே ஜனத்தாருக்கு பிரசங்கம் செய்த Et பொழுது le dimanche d'après, quand j'ai prêché à ces mêmes gens, என்கிட்ட கேட்டாங்க, ஏன் போன வாரம் நடிச்சிங்க சிங்களம் தெரியாத ils ont மாதிரி? dit pourquoi la semaine dernière vous avez fait la comédie comme si vous ne connaissiez pas la langue singalaise. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை Et சொன்னார்கள், le dimanche suivant, ils ont dit நீங்க ஒரு சிங்கள ஆள், நீங்க பொய்க்கு தமிழை மாதிரி எங்களுக்கு vous êtes un காட்டிக்கிட்டீங்க. Singalais, mais vous faites la comédie comme si vous étiez un Tamoul. இரண்டாவது வாரத்திலே வேதத்தை சிங்களத்திலே வாசித்து தூய சிங்களத்திலே பிரசங்கிக்க ஆண்டவர் எனக்கு La கிருபை செய்தார். deuxième semaine, le Seigneur il a permis que je lise la parole en singalaise et que je la prêche. கர்த்தருடைய அபிஷேகம் தான் என்னுடைய வாழ்க்கையில. C'était l'onction de Dieu dans ma vie. கிட்டார் வாசிக்கிறதா இருக்கட்டும், Que ce soit le jouer de la guitare, கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கட்டும். jouer de l'orgue. கீபோர்டு 2 வாரத்துல வாசிக்க கத்துக்கிட்டேன். J'ai appris à jouer de l'orgue en 2 semaines. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படி Une heure par jour. 14 நாட்கள் தான் நான் கீபோர்டில் உட்கார்ந்தேன். Et je suis assis 14 jours pour jouer à l'orgue. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். Et le Seigneur m'a appris. 93ஆம் ஆண்டு இங்கிலாந்திலே படிக்க போன பொழுது, En 94, quand j'étais étudiant en ஐயோ நீங்க Angleterre, எனக்கிட்ட வேணாம், என்னை விட்டுருங்க, தான் மேர்சி வந்திருக்குது, அவங்கள பிடிச்சி கேளுங்க எப்படி உங்களுக்கு இங்கிலாந்து எல்லாம் போறதுக்கு விசா கிடைச்சதுன்னு. ஓ லெவல் மட்டும்தான் படிச்சிருக்கேன், ஏ லெவலே கிடையாது. et demandez à Merci que jusqu'à combien j'ai étudié, jusqu'à même pas au niveau bac. எப்படி இங்கிலாந்து போக விசா கிடைச்சிச்சு? Comment j'ai eu le visa pour aller en Angleterre? சும்மா எம்பசிக்கு போயிட்டு சும்மா ஃபயர் எக்ஸிட்ட திறந்துக்கிட்டு உள்ளுக்கு போனோம் நாங்க. Et quand on a été à l'ambassade, on a été par la sortie de secours pour aller demander le visa. அவன் கேக்குறான், எப்படி உள்ளுக்கு வந்தேன்னு கேக்குறான். Et ils விசா m'ont demandé, காரன், mais pourquoi tu es rentré, comment tu es rentré? விசா எடுக்க வந்தேன் எனக்கு. J'ai dit, je suis venu chercher le visa. அப்படி எனக்கு பிரிட்டிஷ் விசா கொடுத்தாங்க. Et ils m'ont donné le visa d'entrée. இங்கிலாந்துல இறங்கி en வந்து Grande-Bretagne. நின்றுகிட்டு ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு கால் பண்ணி சொன்னேன், நான் அங்க வரணும். அவன் சொன்னான், உங்களை நாங்க எதிர்பார்க்கல, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க வேணாம். இல்ல நான் வருவேன்னு பை ஃபோர்ஸா போய் பூந்துக்கிட்டேன். Et là-bas à l'institut biblique, j'ai dit je vais venir. Ils ont dit non, on peut pas vous accepter, mais j'ai été par force et j'ai été m'implanter là-bas. பெரிய பெரிய கதைகள் இருக்கின்றன. Il y a beaucoup de grandes histoires comme ça. கர்த்தர் சொல்லுவார், Dieu dira, அது நடக்காது. ça ne se passera pas. அது எப்படி நடக்காது என்று சொல்லி அதை செய்ய போகும்பொழுது கர்த்தர் Et நடக்க quand je dis mais comment ça peut pas se passer, j'essaye et ça se produira. இங்கிலாந்துல போயிட்டு கிளாஸ்ல முத நாள் உட்கார்ந்து இருந்துட்டு Et en Angleterre, quand j'étais là-bas, j'étais dans mon cours. 1.5 மணி நேரத்துக்கு பிறகு பிரேக் கொடுத்தாங்க. Après 1 heure et demie, ils nous ont laissé un temps de pause. நான் ரூமுக்கு வந்து மேர்சிக்கிட்ட சொன்னேன், வாமா சிலோனுக்கு போயிருவோம், இங்கிலீஷ் விளங்குது இல்ல. Et j'ai dit à Merci, j'ai dit viens, on va rentrer parce que je comprends rien de mon anglais. நம்ம ஊர்ல இருந்துகிட்டு பாபா அல்மைரா டாப் கோம் ஹேவ் பிரிங், அந்த இங்கிலீஷ் தான் நமக்கு வருது. அது இங்கிலாந்துல பேசுறது இல்ல, அதுவும் யுனிவர்சிட்டில அது பேசுறது இல்ல. Et j'ai dit moi je me rappelais, je parlais que l'anglais du Sri Lanka, donc ça se passe pas ainsi en Angleterre à l'université anglaise. என்று தெய்வமே வாடி போயிரலாம் Et அப்படின்னு. j'ai dit mon Dieu, on va partir nous. போன உடனே அவன் சொல்றான், the antinomianism says over against the utilitarian view அப்படின்னு இதுதான் சொன்னான். Et il a commencé à parler et moi j'étais étonnée, je savais plus quoi faire. என்ற தெய்வமே J'ai dit mon Dieu, என்ன பேசுறானுங்க? qu'est-ce qu'il dit? 3 மாதங்களில் En 3 mois, பிள்ளை படிக்கின்றவர்களுடைய ஆங்கிலத்தை திருத்துகிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு le ஆங்கிலம் Seigneur il m'a fait grâce de corriger les copies de mes collègues, des étudiants qui étaient avec moi. நான் இங்கிலாந்திலே பிரசங்கிக்கும் பொழுது Quand j'ai prêché en Angleterre, வெள்ளைக்காரர்கள் வந்து சொல்லுவார்கள், les Européens venaient me dire உன்னுடைய ஆங்கில சொற்களை கொஞ்சம் குறைத்து சிம்பிளா பேச எங்களுக்கு que விளங்குது. tu peux changer de langage. Au lieu de soutenu, parler un langage plus simple. கர்த்தர் எனக்கு அந்த மொழி கொடுத்தார். அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த குயின் இங்கிலீஷ் எல்லாம் புரியாது, நார்மலா பேசப்பா Ils ont அப்படின்னு. dit, nous, on ne connaît pas cet anglais très soutenu, mais parle normalement un langage normal. கர்த்தர் எனக்கு இன்றைக்கு 8 மொழிகள் கொடுத்து Seigneur என்னை m'a donné 8 பயன்படுத்தி langues. வருகிறார். Et il m'a béni. போதும், நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, Pourquoi je vous dis tout cela? ஆண்டவர் நல்லவர். Le Dieu est bon. இங்கிலாந்துல நல்லா இருக்கும் போது Quand j'étais bien en Angleterre, ஆண்டவர் சொன்னார், நீங்க சிலோனுக்கு போயிட்டு maintenant vous allez aller partir au Sri Lanka. பைபிள் ஸ்கூல் தொடங்குங்கன்னு சொன்னார். Tu vas commencer un institut biblique. சிலோனுக்கு போறதுக்கு இங்க யாருக்காவது நல்லா வெளிநாட்டுல இருந்துட்டு போறது விருப்பமா இருக்குமா? Et quand on est dans un pays européen, est-ce qu'on a envie de retourner au Sri Lanka?
ஒரு பணமும் கொண்டு போகவும் வேண்டாம், ஒன்றையும் விற்கவும் வேண்டாம், இருக்கின்ற எல்லாவற்றையும் சும்மா கொடுத்து விட்டு போக Le சொன்னார். Seigneur, il m'a dit, tu dois rien ramener de ce pays-là, tu dois tout vendre, tout donner et partir. சும்மா கொடுத்து விட்டு தான் போனோம். Et j'ai tout donné gratuitement et parti. இலங்கையில ma போய் vie. பைபிள் ஸ்கூல் தொடங்கின பொழுது Et quand on a commencé l'institut biblique, ஒரு பணமும் இல்லை. pas d'argent. பெரிய படிப்பாளின்னு இப்ப பேர் வந்துருச்சு. Maintenant, j'avais le titre de quelqu'un d'érudit. ஆனா கடனுக்கு ஒரு ஆட்டோவை வாங்கி J'ai acheté en m'endettant un auto. இரவிரவாக ஆட்டோ ஓட்டி Et toute la nuit, je conduisais l'auto. அந்த பணத்திலே தான் பைபிள் காலேஜ் தொடங்கப்பட்டது. Et c'est avec cet argent-là que j'ai commencé l'institut biblique. 3 வருஷங்கள் தொடர்ச்சியாக நான் அந்த ஆட்டோவை ஓட்டினேன். Et pendant 3 années de suite, j'étais conducteur de auto. இன்றைக்கும் நான் என்னுடைய பாவனைக்கு வைத்திருக்கிற வாகனம் ஆட்டோ. Et encore aujourd'hui, j'utilise pour moi-même. நான் ஆட்டோ ஓட்டி நான் ஆட்டோக்காரனா தான் இருக்கிறேன். Et j'aime bien rester un conducteur de auto. அதுல இருக்கிற இன்பம் வேற எதுலயும் வராது. Et ça, c'est vraiment agréable. Qu'on trouve pas dans l'autre commotion. உங்களையா கூட்டிட்டு போனேன் ஆட்டோல. பாஸ்டர் ஷோமரி ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்த பொழுது நான் ஆட்டோல அவரை கூட்டிட்டு போயிட்டு சிலோன் எல்லாம் காட்டினேன். எப்படி இன்பம் உங்க டிஜிவில வருதா ஐயா ஆட்டோ இன்பம்? Et pasteur Jean-Marie, quand il est venu, je l'ai fait visiter en auto tout le Sri Lanka. On ne ஆண்டவர் trouve pas dans வல்லவர். le TGV cette nuit. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன் உயிரோடு ஒரு சாட்சியாக, ஒரு கல்விமானாக, ஒரு அபிஷேகம் உள்ள ஊழியக்காரனாக நிற்பதற்கு முழு காரணமும் குப்பையிலே ஒன்றுமில்லாத என்னை தூக்கி எடுத்து உங்கள் முன் என்னை இப்படி நிறுத்தி இருக்கிற ஆண்டவர். Mais vraiment, je rends grâce à Dieu parce que j'étais vraiment rien du tout et le Seigneur, il m'a élevé.